இப்போ பொண்ணு எடுக்க போனால் அங்கே மார்க்கத்தை பார்க்குறல்ல, அவருக்கு பியூட்டியாக இருந்ததை பார்க்குறார். ட்ரிக்ஸ் சீதனம் எடுக்கிறல்ல, ஆனால் உள்ளது மறுபுள்ள இருக்கிற இடத்த நல்ல தேவையில்லைண்டாலும் இனி அவருக்கு தானே. இது ஒரு பெரிய ஒரு தந்திரம். அது ஒன்றும் தேவை ரெண்டு வாட்டி கொஞ்சம் பேர் டெம்பரியாக இருக்கிற 5 பிள்ளையார் பிறந்துடும், இன்னொன்று டெம்பரி தானே. அவர் நாங்கள் ஒன்றும் இல்லை, கொஞ்ச நாளைக்கு உங்களோட வீட்டை இருந்துக்கிட்டு வீட்டை கட்டிக்கு போய்த்துருவேன். 2 கல்யாணம் முடிச்சு எனக்கு கோல் எடுக்காங்க அசரத்து நீங்கள் அங்காவின்னு எழுதினு சீதனம் எடுக்கப்படான்ட்டு பயாமானி எழுதி விட்டா. ஓ இன்னும் ஒழுங்குறாரு இல்லை, மடியில் படுத்துக்கிட்டு தாய்ப்பால் கொடுக்கும்போதே மொழியை கற்றுக்கிட்டு இருக்குது. அந்த அளவுக்கு அதனுடைய செவிப்புலன் ஸ்ட்ராங், அதனுடைய ஞாபக சக்தி ஸ்ட்ராங். அதனால தான் அது கேட்ட வார்த்தை பேசுது, கெட்ட வார்த்தை பேசலை. பாங்கு சொன்னால் பாப்பா பள்ளிக்கு எழும்பிட்டு போவார், நேரம் வந்தால் உம்மா எழும்பி முசல்லாவுக்கு போவாங்கிறது அந்த பெண் பிள்ளைகளுக்கு தெரியணும். பாப்பா பள்ளிக்கு போவார் எப்படிங்கிறது அந்த ஆம்பளை பிள்ளைகளுக்கு தெரியணும். அப்போ அதுக்கு தொழுக ஒரு கஷ்டம் இல்லை. இல்லை பேரன் சொல்லுவாங்க தொழுறான், ஆனால் ஒவ்வொரு நேரமும் தொலைச்சென்னா தான் சொல்லுவான். சொல்லு, அதான நம்பி சொன்னது. இது நடந்தால் சொன்ன மாதிரி நடந்தால் இவன் குண்டு போட்டுட்டு இருக்கிறான். 10,000 பெண்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க. வைக்கும் போது கூட தெளிவா முஸ்லிம் என்று தெரியாத ஒரு சாடமாடையான பேர் தேவைப்படுது நமக்கு. உங்க தாய் குழந்தைங்க மேல குண்டு போறேங்கிறோம். அக்ஸா வெற்றி கொள்ளப்படும் என்றால் அது எப்படி? அப்ப இஸ்ரேல் அடிக்கிறதுனால இந்த காசாவுக்கு எதிராக நம்ம எல்லாம் கோஷம் கொடுக்கிறோம். 6000க்கு மேற்பட்டவர்கள் கற்பிணி தாய்மார்கள். இன்னைக்கு காசாவுல மக்கள் அழிகிறாங்க. 15,000 குழந்தைகள் கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க. வரலாறு பின்னணியிலிருந்து இந்த பலஸ்தீனத்தை நாம் பார்க்கலாம்னு நினைக்கிறேன். நாம எப்படி மதிக்கிறது? இஸ்ரேல் பலஸ்தீனோட சண்டை பிடிக்குது. பலஸ்தீன் பொம்பளை மாதிரி நான் சொல்லல, சின்ன குழந்தை மாதிரி. அவர்கள் நன்றி கெட்டவர்களாக நடக்கிறார்கள். ஓடித்து பேசவில்லை. இதுதான் இன்றைக்குள்ள நிலை அவதானிக்கப்படக்கூடியதாகத்தான் இருக்கிறது. அதனால் இந்த தலைப்பு பேசப்பட வேண்டிய ஒரு தலைப்பு. இது எல்லா காலத்திலும் எல்லா மெம்பர்களிலும் எல்லா சமூக தொண்டர்களாலும் பேசப்பட வேண்டிய ஒரு தலைப்பு. எந்த அளவுக்கு என்று சொன்னால், கோவிட்-19 பள்ளிவாசல்கள் இழுத்து மூடப்பட்டது, பாடசாலைகள் மூடப்பட்டது, சந்தைகள், தெருக்கள், குடும்ப சந்திப்புகள் எல்லாமே மூடப்பட்டிருந்தது. பிள்ளைகளுடைய படிப்பு பாழாகிவிடக்கூடாது என்பதற்காக ஜூம் கிளாஸிலே பாடங்கள் தொடங்கப்பட்டது. அதுக்கு பிறகு அந்த ஜூம் கிளாஸ் நடந்ததுக்கு பிறகு பாதிப்புகள் எவ்வளவு விளைவு பாரதூரமாக இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு நாம் தவறு செய்து விட்டோம் என்று ஆசிரியர்களும் பாடசாலைகளும் அங்கலாய்த்துக் கொள்கிறோம். பள்ளிவாசல்கள் மூடப்பட்டது, அதனால் மார்க்க உபன்யாசங்கள் இல்லாமல் போனது. இப்போது பள்ளிவாசல் நிர்வாகங்களை எல்லாம் அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய டிஎஸ் ஆஃபீஸால் கூப்பிட்டு போலீஸில் இருந்து ஓஎஸை வர வச்சு பள்ளிவாசலில் எல்லாம் போதை ஒழிப்பு பற்றி கட்டாயம் பேசுங்கன்னு காலை விழுகிற அளவுக்கு நிலைமை மாறிப்போச்சு. பள்ளியை மூடினேன், இப்போ பள்ளியை திறந்து போதை ஒழிப்பு பற்றி ஜும்மா ஓதுங்களேன். எல்லா பள்ளிவாசல்களுக்கும் இந்த கோரிக்கை வந்துக்கிட்டே இருக்குது. அந்த அளவுக்கு நிலைமை மாறிப்போச்சு. ஜூம் கிளாஸில் பாடம் நடத்தணும் அப்படி என்று சொல்லி எப்படியோ பிள்ளைகளுடைய படிப்பு வீணாகக்கூடாது என்று சொன்னவங்க ஐயையோ தவறு செஞ்சிட்டமே என்று தலையில் அடிச்சுக்கிறாங்க. ஒரு மார்க்க பிரச்சாரம் என்பது, ஒரு பள்ளிவாசலினுடைய பணி என்பது, அடிக்கடி தர்பியா நிகழ்ச்சி வைப்பது, ஜும்மா பிரசங்கம் நடப்பது என்பது எவ்வளவு சமுதாயத்தை கழுவி தூய்மைப்படுத்திக்கிட்டே இருக்குங்கிறது கொஞ்ச நாள் மூடினது உடனே வழங்கி போச்சு நமக்கு. கொஞ்ச நாள் பள்ளியை மூடினது அவ்வளோதான். இஜ்திமா வைக்க முடியலை, பயானுகள் வைக்க முடியலை, தர்பியா நிகழ்ச்சிகள் வைக்க முடியலை, எல்லாமே போச்சு. எல்லா பாவங்களும் தலைவிரிச்சு ஆடுது. என்னென்ன பாவங்கள் எல்லாம் நம்ம ரொம்ப பயந்துட்டு இருந்தோமோ அதெல்லாம் சர்வ சாதாரணமாக இந்த ஆளுமா, இந்த பெண்ணுமா, இங்கேயுமா, இந்த இடத்துலையுமா என்று கேட்குற அளவுக்கு பாவங்கள் அதிகரித்து போச்சு. அப்போ இப்படியான இஜ்திமாக்கள் அடிக்கடி வைக்கிறதுங்கிறது எவ்வளவு தேவை அப்படிங்கிறத இந்த சமூகம் உணர்ந்து போச்சு. இப்போ நமக்கெல்லாம் மனசு எங்கேயாவது ஒரு பழையபடி ஒரு இஜ்திமா வைக்க மாட்டாங்களா, எல்லாரும் அப்படியே ஒன்றா போய் இருந்து கேட்டுட்டு வர ஆசையாக இருக்குன்னு சொல்கிற அளவுக்கு நிகழ்ச்சிகள் இல்லாமல் போச்சு. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த இஜ்திமாக்கள் நடக்குது. இப்போ இந்த ஊரில் ஒரு இஜ்திமா நடக்கணுன்னா போண்டப்பா எவ்வளோ நாளாக போச்சு.
அப்படியே போய் இருந்து ஒரு பயான் கேட்டு குடும்பத்தோடு போய் இருந்து ஒரு நிகழ்ச்சி கேட்டு எவ்வளவு நாளாக போச்சு அப்படின்னு கேட்குற அளவுக்கு இன்றைக்கி மனசெல்லாம் அப்படியே அதன் பக்கம் தேவைப்படுது. ஏன்னா அந்த அளவுக்கு கஷ்டமாக இருக்குது, மனசு அப்படியே இறுகி போச்சு. ரொம்ப ஒரு மனசுடைஞ்ச நிலையில் நம்மெல்லாம் இருக்கிறோம். காலையில் எழுந்ததுலேருந்து தூங்கும் வரைக்கும் கேள்விப்படுற விஷயங்கள் எல்லாம் ரொம்ப ரொம்ப கவலைக்குரிய ஒரு விடயமாகி, என்னப்பா நடக்குது உலகத்தில், யார் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க, பேரண்ட்ஸ் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க, அதிகாரிகள் என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்க, ஊர் மக்கள் என்னத்தை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க, என்ன நடக்குது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இன்றைக்கி பாவங்கள் கடுமையாயிட்டு இருக்குது. இப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த கியாமத்து நாள் நெருங்கக்கூடிய அந்த முன்னறிவிப்புகள் இன்றைக்கு சர்வசாதாரணமாக நடந்துக்கிட்டு இருக்குது. பாவங்கள் அதிகரிக்குது, விபச்சாரங்கள் ரொம்ப அதிகரிச்சுக்கிட்டே இருக்குமா, வீதியோரங்களில் விபச்சாரம் நடக்கும். அந்த காலத்தில் இருக்கிற நல்லவர் என்ன செய்வார் தெரியுமா, என்னப்பா வீதியில் கொஞ்சம் ஓரமாக இருக்கக்கூடாதான்னு சொல்லுவார். அவர் செய்கிற தவா அன்னைக்கு அவ்வளோதான் முடியும், அதெல்லாம் தடுக்க முடியாது. ஓரமாக போங்கப்பான்னு சொல்கிறது தான் முடியும். அந்த அளவுக்கு பாவங்கள் அதிகரிக்கும், கொலைகள் அதிகரிக்கும், அகால மரணங்கள் அதிகரிக்கும், எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்குது. எப்போ பார்த்தாலும் திடீர்னு நீங்கள் முதல் இருந்த காலத்துக்கு இப்போ உள்ள காலத்துக்கு உங்களுடைய மையவாடியை போய் பார்த்தா தெரியும் எத்தனை புது மையத்துக்கள் அடக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. ஒரே ஒரு மாதத்துக்குள்ளே ஒரு 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 40க்கு 40 இடம் நிரம்பி போகுது ஒரு மாதத்தில். அந்த அளவுக்கு ஒவ்வொரு ஊருடைய மரண விகிதங்கள் அதிகரிச்சுக்கிட்டு இருக்குது. அகால மரணங்கள் சும்மா மகரிபு காய்ச்சிட்டு இருந்துட்டு போகிறார், காலையில் மௌத்தாமன்னு கேள்வி வருது. அப்போ இப்படியெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது. நமக்குள்ள ஒரு பெரிய ஒரு மாற்றம் தேவைப்படுது. அதனால் இந்த சூழலில் இந்த பாவங்களை தடுக்கிறதுக்கு பெற்றோர்கள் பிள்ளைகள் விஷயத்தில் எடுக்க வேண்டிய கவனங்களும், பெற்றோர்கள் தங்களுடைய விஷயத்தில் எடுக்க வேண்டிய சில கவனங்களையும் சில அவதானங்களையும் தான் இன்றைய இந்த தலைப்பில் நான் உள்ளடக்க போகிறேன். முழுக்க இந்த தலைப்பில் நான் உங்களுக்கு தரக்கூடிய தகவல் எல்லாம் நாட்டில் ஊரில் நடக்கிற விஷயங்களை தான் நான் சொல்ல போகிறேன். ஏன்னா எல்லாமே நம்மக்கிட்ட தேடி வரும். மருத்துவ ரீதியாக மருந்து செய்கிறதுக்கும் சைக்காலஜிக்கல் ரீதியாக உளவியல் ஆலோசனைகளுக்கும் தேடி வருது. அப்போ எங்கே எல்லாம் என்னெல்லாம் நடக்குதுங்கிறது நமக்கு தெரியுது. ரொம்ப ஒரு கவலைக்குரிய ஒரு விடயமாக இருக்குது. அதனால் என்ன நடந்துக்கிட்டு இருக்குது, என்ன காரணம் அப்படிங்கிறத நம்ம இன்றைய தலைப்பில் நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கணும். என்னன்னு சொன்னால், இப்போ பேரண்ட்ஸ் பிள்ளைகளை திருத்தணும், பிள்ளைகளை ஒரு நல்ல ஒரு வழிமுறைக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் இந்த தலைப்புடைய நோக்கம் என்று நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க. அதுதான் நோக்கம். அது அரைவாசிக்கு பிறகு தான் அதை பேசுவேன் நான். ஏன்னா பானையில் இருந்தால் தான் அகப்பையில் வரும். முதல் பானையை சரியாக்கணும், பேரண்ட்ஸு சரியாக இருக்கணும், தாய் தகப்பன் நல்லா இருக்கணும். நம்ம என்ன சூழலில் இருக்கிறோம், என்ன நடந்துக்கிட்டு இருக்குது, அவன் பாவம், அந்த பிள்ளைகள் பாவம், அந்த பிள்ளைகள் என்ன சூழலில் இருந்து வளருது அப்படிங்கிறத நம்ம முதல்ல பார்க்கணும். ஏன்னா ஒரு விஷயத்தை நாங்கள் தெளிவாக புரிஞ்சு கொள்ளணும். என்னன்னு சொன்னால், ஒரு ஆளினுடைய மனது மாறுறதுக்கு முக்கியமான ஒரு காரணம் அவர்களுடைய சூழல். இதை இஸ்லாம் சொல்லுது. இப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்துக்கு வந்த ஆக்களை ஆரம்ப காலத்தில் இஸ்லாத்துக்கு வந்த உடனே சரி களிமா சொல்லிட்டு இல்லை, அங்கே இருந்து தொழுதுட்டு இருந்துக்கன்னு சொல்லலை, இங்கே வாங்க, ஒரு சூழல் ரொம்ப முக்கியம், இங்கே வந்துருங்கன்றாங்க, இங்கே வாங்க, ஒரு சூழல் ரொம்ப முக்கியம். இப்போ நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ஹதீஸ், புகாரியில் வரக்கூடிய ஒரு ஹதீஸ், ஒருத்தர் 99 கொலை செஞ்சிட்டார். இப்போ 99 கொலை செஞ்சுட்டு அவருக்கு ஒரு மனசில் ஒரு தவறு செஞ்சிடமே, பாவம் பண்ணுறோமே பார்க்குறாரு, 99 பேரை கொலை பண்ணிக்கிறோமே அப்படின்னு ஒருத்தர்கிட்ட போய் கேட்குறாரு, எனக்கு தௌபா இருக்குதா, மன்னிப்பேன் அல்லாஹ் அப்படின்னு கேட்டோன்னா 99 கொலையா, இதெல்லாம் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான்ட்டார். அவருக்கு இதெல்லாம் பெரிய பாவமாக தெரியுது. அவர் ஒரு ஆவி, இவர் கோபம் வருது, என்ன மன்னிக்க மாட்டானா, சொன்னவனை முதல் போட்டுறோன்னு அப்படியே அவனையும் கொலை செஞ்சுட்டார். 100 போச்சு. அப்படியே போய் இருக்கிறாரு. திரும்பவும் இவருக்கு மனசு வலிக்குது, ஐயோ கொலைக்கு மேலே கொலை பண்ணிட்டு இருக்கிறோமே அப்படின்னு ஒரு ஆலிமுக்கிட்ட போகிறார். அல்லாஹ் என்ன மன்னிப்பானா, என்ன ஏன் மன்னிக்காம, அல்லாஹ் இரக்கம் உள்ளவன், அல்லாஹ் கருணை உள்ளவன், கண்டிப்பாக அல்லாஹ் மன்னிப்பான். ஆனால் அந்த ஆலிம் மன்னிப்பான் அல்லாஹ் என்று சொல்லிட்டு மட்டும் விடலை, நீங்கள் கண்டிப்பாக உங்கள் இடத்த மாற்றணும் அப்படிங்கிறார். நீங்கள் அங்கேயே இருந்தால் அந்த பாவம் நடந்துக்கிட்டே இருக்கும். ஒரு ஆள் தவறு செய்கிறதுக்கு சந்தர்ப்ப சூழ்நிலைகள் ஒரு முக்கியமான ஒரு காரணம்.
ஒரு ஆள் தவறு செய்கிறதுக்கு சூழல், சந்தர்ப்ப சூழ்நிலைகள் ரொம்ப பெரிய ஒரு காரணமாக இருக்குது. வெட்கம் ஈமானில் பாதி என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க. வெட்கம் ஈமானில் பாதி, அல் ஹயா ஷுஅபத்து மினல் ஈமான்ங்கிறாங்க. ஈமானில் ஒரு பகுதி தான் வெக்கம்ங்கிறாங்க. ஒரு மனிதன் தவறு செய்யாமல் இருக்கிறதுக்கு இந்த வெக்கமும் சந்தர்ப்ப சூழ்நிலையும் ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஏன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும்போது உனக்கு வெக்கம் இல்லாட்டி விரும்பினத்தை செய்ய அப்படிங்கிறாங்க. வெக்கம் இல்லாட்டி விரும்பியத்தை செஞ்சுட்டு போ அப்படிங்கிறாங்க. வெக்கப்படணும். ஒரு மனுஷன் நம்ம பாவம் செய்கிறோமே வெக்கப்படணும். அதை இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். இன்றைக்கு ஒரு ஆள் தவறு செய்யாமல் இருக்கிறார் என்றால் 2 காரணம். ஒன்று, அவர் சமூகத்துக்கு பயப்படுகிறார். அப்படி என்றால் வெக்கம். ஊரலகம் என்ன சொல்லு, நம்ம எப்படிப்பட்ட குடும்பம், நம்முடைய பதவி என்ன, அந்தஸ்து என்ன, ஆக்கள் என்னத்தை சொல்லுவாங்க, அப்படி என்று ஒரு வெக்கத்தால் ஒரு ஆள் தவறு செய்யாமல் இருக்குது. இன்னொன்று, அவருக்கு வாய்ப்பு கிடைக்கல, சந்தர்ப்பம் கிடைக்கல. சந்தர்ப்பம் கிடைக்காதனால அவர் தவறு செஞ்சுக்கிட்டு இருக்கிறார். இல்லைங்களா? இப்போ நம்ம சில இடத்துல கேள்விப்படுவோம், ஒரு இடத்த ஒரு ஆள் வேலி பாஞ்சாம், அவரை பிடிச்சி செம அடியான் ஃபேஸ்புக்கில் போடுவாங்க. ஆச்சரியமான ஒரு தகவல். அடித்தாக்கள் வாய்ப்பு கிடைச்சா பாயிராக்கள் தான், அவர்களுக்கு கிடைக்கல, அதுக்கு அடி. இல்லைங்களா? என்னமோ அடித்தாக்கள் எல்லாம் அந்த பிட்டிய அல்லாவை பயந்த பிட்டிய எல்லாரையும் பிள்ளை செல்ல, ஒரு சிலர் பிடிச்சாக்களை பார்த்தா எங்களுக்கு கையில் காப்பு, கழுத்தில் மாலை, முடி வளைச்சி மொட்டை, மேலுக்கு குப்பை, அப்படியே இருந்துக்கிட்டு வாய்ப்பு கிடைச்சா மிஸ் பண்ணாத ஆக்கள் பெரிய ஒரு சமூக கொடுமையை தடுத்துக்கிட்டு இருக்காங்களாம். அப்போ என்னென்னா வாய்ப்பு கிடைக்கல, சந்தர்ப்ப சூழ்நிலை அவங்களுக்கு அமையலை. இதான் நடந்துக்கிட்டு இருக்குது. ஆனால் உண்மையில் ஒரு மனுஷன் இப்படி இருக்கணும், வாய்ப்புகளும் கிடைக்காம இருக்கணும், வெக்கப்படணும். இது ரொம்ப பெரிய ஒரு முக்கியம். அப்போ ஒரு என்வாயன்மெண்ட் ரொம்ப முக்கியம். அந்த ஆள் 100 கொலை செஞ்ச உடனே அவர் என்ன சொல்கிறாருன்னா, எல்லாம் மன்னிப்பான், ஆனால் இடத்த மாற்றுங்க, இங்கே இருக்கணும். இந்த ஆக்கள் உங்களை தவறாக உங்களை தப்பு செய்ய தூண்டுறாங்க, உனக்கு கோபத்தை தூண்டுறாங்க, உனக்கு போட்டுடுறா அப்படின்னு சொல்கிறாங்க. நீ போ, இந்த இடத்துல இருக்காத. ஒரு ஊரை சொல்லி அந்த இடத்துக்கு போ, அங்கே நல்ல மக்கள் இருக்கிறாங்க, அங்கே போய் சேர்ந்துக்கோன்னு சொல்லி அவரை வழி அனுப்பி வைக்கிறார். எனவே ஒரு முக்கியம் சூழல். அப்போ ஒரு பிள்ளை நல்லா வளரணுமெண்டா அந்த சூழல் ரொம்ப முக்கியமாக இருக்கணுமே. அந்த பெற்றோர்கள் ரொம்ப, அந்த வீடு இஸ்லாமிய வீடாக இருக்கணும், வீட்டில் நல்ல இஸ்லாம் இருக்கணும், தாய் தகப்பன்ட்ட இஸ்லாம் இருக்கணுமே. அதான் அந்த பிள்ளைகளை மாற்றும். இந்த பிள்ளைகள்கிட்ட இருக்கிறது போல கற்றல், பிள்ளைகள்கிட்ட இருக்கிறது போல கற்றல். போல கற்றல் என்ன? பாப்பா அம்மா என்ன செய்கிறாங்களோ அந்த வழியில் என்ன செய்வாங்க, செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. அதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அவ்வளோ துல்லியமாக சொல்லிட்டாங்களே. குல்லு மௌலுதின் யூலது அலல் ஃபித்ரா, எல்லா குழந்தைகளும் பிறக்கும்போது உண்மையை சரியானதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய தெளிவான நல்ல மனநிலையில் பிறக்குகிறார்கள். அதான் ஃபித்ராங்கிறது. அது அந்த உண்மையை உண்மையாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலை, அதான் ஃபித்ரா. அந்த மனநிலையோடு தான் எல்லா பிள்ளைகளும் பிறக்குது. இன்னமா யுஹவ்விதானி அவ் யுனஸிரானி அவ் யுமஜ்ஜிசானி வாலிதா, அவரை யூதராக கிறிஸ்தவர்களாக நெருப்பு வணங்கியாக மாற்றுறது பெற்றோர்கள் தான் என்கிறாங்க. அப்போ சூழல் முக்கியம். அப்போ பிள்ளைகளை வச்சுக்கிட்டு நம்ம எப்படி நடந்துக்கிறோம், பிள்ளைகளை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பேச்சு பேசுகிறோம். இப்போ நாம் சொல்கிற பிள்ளைகள் கெட்ட வார்த்தை பேசுது, கெட்ட வார்த்தை பேசுதுண்டு. கெட்ட வார்த்தை பேசுகிறல்ல, கேட்ட வார்த்தை தான் பேசும். கேட்ட வார்த்தை தான் பேசி நமக்கு தெரியல. தூஷணம் பேசுகிறோம், ஊத்த பேச்சு பேசுகிறோம், எங்கே படித்த நீ தான் பேசுகிறப்போ உனக்கே தெரியாது. ஒரு பிள்ளை காவால் கேட்டதை 4 மாதத்துக்கு நினைப்பு வச்சுக்கும். அந்த அளவுக்கு அதில் மெமோரி பவர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். நீ சொன்னதே உனக்கு மறந்து போச்சு. ஒரு ஆள் என்ன இமோஷனில், என்ன மனவெழுச்சியில் ஒரு வார்த்தையை பேசுகிறாரோ அதே இமோஷன் அவருக்கு ஏற்படும் போது அந்த வார்த்தை ஆட்டோமேட்டிக்காக வரும். அதான் பிள்ளைகளுடைய மெமோரி பவர், அவ்வளோ பெரிய பவர்ஃபுல். ஒரு மொழியை பேசுது பிள்ளை. பிறக்கும்போது என்ன தமிழ் தெரிஞ்சுக்கிட்டு பிறக்குதா? வெள்ளைக்காரனுக்கு பிறந்தா இங்கிலீஷ் பேசுது, டச்சு பேசுது, ஃப்ரான்ஸ் பேசுது. என்ன நமக்கு பிறந்தோடனே தமிழ் பேசுது, அங்கே சிங்களம் பேசுது, இங்கிலீஷ் பேசுது. எப்படி நம்ம பேசுகிறத கேட்டுக்கிறீங்க, அவ்வளோதான். என்ன அது எவ்வளோ பெரிய ஒரு விஷயம். மடியில் படுத்துக்கிட்டு தாய்ப்பால் கொடுக்கும்போதே மொழியை கற்றுக்கிட்டு இருக்குது. அந்த அளவுக்கு அதனுடைய செவிப்புலன் ஸ்ட்ராங், அதனுடைய ஞாபக சக்தி ஸ்ட்ராங். அதனால தான் அது கேட்ட வார்த்தை பேசுது, கெட்ட வார்த்தை பேசலை.
அப்போ நாம் எப்படி இருக்கணும்? அந்த பிள்ளைகளுடைய சூழலை முதல்ல சரியாக அமைச்சு கொடுக்கணும். பெற்றோர்கள்ட்ட இஸ்லாம் இருக்கணும். இஸ்லாம் இருந்தால் தானே பாப்பாவே போய் இந்த என்ன கட்சி அதுக்கு பேர் வளர்ச்சி அப்படியே மொட்டையாக வெட்டி மேலுக்கு முடியை வச்சுக்கிட்டு வாராருன்னா மற பிள்ளை போய் வெட்டுறதுக்கு என்ன பிரச்சனை? அன்றைக்கி சலுங்கடையில் முடி வெட்டுறதுக்கு போயிட்டு இருக்கேன், ஒரு 3 வயசு பிள்ளைய கொண்டாந்து அந்த கட்டை வெட்ட சொல்கிறான். அவன் அந்த பிள்ளைக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்தாங்க. நஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனில் கஸ்ஸங்கிறான். கஸ்ஸங்கிற ஒரு பக்கத்தை சிரைச்சி ஒரு பக்கத்தை வைக்கிறது, அது ரசூல்லா தடுத்தது. அப்போ ரசூல்லா தடுத்த ஒரு ஸ்டைலை இன்னைக்கு சர்வசாதாரணமாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் நாம். அதை மார்க்க பெரியார்கள் சொல்கிறாங்களா இல்லையான்னு தெரியல. பாப்பாவும் அப்படித்தான், பிள்ளைகளும் அப்படித்தான், குடும்பமும் அப்படித்தான்டா. அது எப்படி? அது அனுமதி இல்லையே. அதை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அப்போ சூழல் எப்படி மாறும்? நாமளும் அப்படி செஞ்சால் பாங்க சொல்லும்போது நாமளே டிவியில் உட்கார்ந்துக்கிட்டு இருந்தால், நம்ம வீட்டில் அலாதியாக கதைச்சிக்கிட்டு இருந்தால் அவன் எப்படி பள்ளிக்கு போவான்? அந்த பிள்ளைகள் வளரும் போதே பாங்கு சொன்னால் பாப்பா பள்ளிக்கு எழும்பிட்டு போவார், நேரம் வந்தால் உம்மா எழும்பி முசல்லாவுக்கு போவாங்கிறது அந்த பெண் பிள்ளைகளுக்கு தெரியணும். பாப்பா பள்ளிக்கு போவார் எப்படிங்கிறது அந்த ஆம்பளை பிள்ளைகளுக்கு தெரியணும். அப்போ அதுக்கு தொழுக ஒரு கஷ்டம் இல்லை. இன்னைக்கு என்ன சூழ்நிலை? தொழுகிறான் இல்லை, இவன் தொழுகிறான் இல்லை, அவனுக்கு தொழுகை கஷ்டமாக இருக்கு. ஏனென்றா தொழுகையை நாம் ஈஸியாக காட்டல்ல. தொழுகைங்கிறது ஒரு சிம்பிள் ஆக்கல்ல. நாம் இப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னாங்க? நம்ம எல்லாரும் ஹதீஸை கேட்குறோம். 7 வயதில் தொழுகையை கொண்டு ஏவுங்கள், 10 வயதில் தொழுகையை கொண்டு அடியுங்கள். அந்த அடி மட்டும்தான் நமக்கு தெரியுது. அடிக்க சொன்ன ஆரம்பத்திலேயே இல்லையே. 7ல் சொல்லி, 8ல் சொல்லி, 9ல் சொல்லி, 10ல் அடி என்றால் 3 வருஷம் சொல்லி கேட்காம இருக்குமா? நம்மளோட பிள்ளை கேட்காம இருக்காது. அப்போ அடிக்கிற வேலை இருக்காது. அடிக்கிற வேலைங்கிறது ஒன்று இருக்காது. அப்படியே இருந்தால் அடிச்சுத்தான் செய்யணும்ன்றா செஞ்சே ஆகணும். அப்போ இந்த ஒரு லட்சத்தில் ஒன்று தான் அடி வாங்குகிற பிள்ளையாக வரும். ஏன்னாண்டா 7 வயசில் சொல்லி, 8 வயசில் சொல்லி, வருஷக்கணக்காக சொல்லி, வேறு காலத்தால் சொல்லி பின்னரம் அடி இல்லை. ஒரு வருஷத்துக்கு சொல்லி 3 வருஷத்துக்கு செல்லும். அப்போ ஒரு வருஷத்துக்கு 365 நாள்னா 365 தர 5. அப்போ பாருங்கள், 1500 வக்துக்கு மேலே போகுது. அவ்வளோ நாளைக்கு சொல்லணும். மகரிக்கு சொல்லணும், மர ஐஷாவுக்கு சொல்லணும், சுபவுக்கு சொல்லணும், மர லோருக்கு சொல்லணும், அசருக்கு சொல்லணும். சில பேரன் சொல்லுவாங்க தொழுறான், ஆனால் ஒவ்வொரு நேரமும் தொலைச்சென்னா தான் தொழுவான். சொல்லு, அதானே நம்பி சொன்னது. சொல்லு, அதில் என்ன இருக்கு? அந்த வயசு அப்படித்தான். ஆனால் 10 வயசு பிறகு சொல்லி தொழப்படாது. அவனாக போய் தொழணும். ஆனால் கண்டிப்பாக தொழுவான். அப்போ பேரண்ட்ஸ் அந்த விஷயத்தில் கவனம் செலுத்தணும். பிள்ளை பிறந்து எழும்பி நடக்கிறதுக்கு முன்னையே எந்த மொண்டசரியில் சேர்க்குறேன்னு அப்ளிகேஷன் ஃபார்ம் எடுத்து வச்சாச்சு. ஏண்டா வார வருஷம் அது கொஞ்சம் இங்கிலீஷ் நேசரி ஃபார்ம் கிடைக்காது லேசில். இப்போவே யாரையாலும் பிடிச்சி ஃபார்ம் எடுக்கணுமெண்டு ஃபார்ம் எடுத்தாச்சு. நல்ல இங்கே உங்களோட பிள்ளையை விரும்பிட்ட நேசரில் சேருங்க, அது எவ்வளோ வேண்டாலும் கட்டுங்க, அதை பற்றி பிரச்சனை இல்லை. நான் கேட்குறேன், அதுக்கு எடுக்கிற அக்கறை மற்றதுக்கு எடுக்கலையே ஏன் ஏண்டா? அது பொறுமை தெரியலை. அந்த பிள்ளையுடைய தீனியத், அந்த பிள்ளையுடைய மார்க்கம் விஷயத்தில் நம்ம கவனம் செலுத்தலை, அவ்வளோதான். அது ரொம்ப முக்கியமாக இருக்கணும். பெற்றோர்கள் 2 விஷயத்தில் பிள்ளைகள்கிட்ட கவனமாக இருக்கணும். ஒன்று, நமக்கிட்ட சரியாக இருக்கணும். நாம் தொழுதா தான் பிள்ளை தொழும். நாம் நோன்பு வச்சா தான் பிள்ளை நோன்பு வைக்கும். நாம் பேசக்குள்ள மாஷா அல்லாஹ் போட்டு சுபஹான் அல்லாஹ் போட்டால் அந்த பிள்ளையும் பேசக்குள்ள மாஷா அல்லாஹ் சுபஹான் அல்லாஹ் போடும். நமக்கு ஆச்சரியம் வேண்டாம், பாய் தான் பெரும். என்னையால் ஒரு ஆச்சரியத்தை கண்டா அது நம்மளோட தமிழில் உள்ள ஒரு பழக்கம். ஒரு ஆச்சரியத்துக்கு தூஷணம் தான் பாருங்க. அப்போ நாம் அப்படி பேசினா பிள்ளையும் அப்படி தானே பேசுவேன். நாம் அப்படி பேசினா நாம் மாஷா அல்லான்னு சொல்கிறோம் இல்லையே, உமாவை தின்னுடா சொல்கிறேன். ஆச்சரியமான சொன்னா உமாவை என்ன சாவடிக்கிறாய், உமாவை தின்னண்டா உமாவை அழிக்கிறாய், முடி கதை முடி. இது நோமல், அதை விடவும் பெருசு வரும். அதை சொல்லிக்கொண்டா பள்ளியில் இன்னைக்கு ஒரு ஆச்சரியம் வேண்டா உமாவை தின்னில்லை, அதுக்கு மேலேயும் பெரும். நான் சும்மா அதை குறைச்சி மினிமம் சொல்கிறேன். நான் ஆச்சரியத்துக்கு உமா தின்னண்டா பொடியனும் ஆச்சரியத்துக்கு உமாவை தின்னுண்டான்னு சொல்லுவேன். மாஷா அல்லான்னு சொல்லு, சுபஹான் அல்லான்னு சொல்லு, துபாரக் அல்லான்னு சொல்லுங்களேன். இல்லையே,
அப்போ இல்லை, நாம் யாருக்கிட்டையாலும் காய்ச்சோடு போகல தேங்க்ஸ் தேங்க்ஸ்ன்னா அவனும் தேங்க்ஸ் தான் சொல்ல. ஜஸாக்கல்லா ஹைராஜன்னா என்னையா? அவன் நினைக்கிற நாங்கள் கடும் இங்கிலீஷ், வெள்ளைக்காரன் ஜஸாக்கல்லா ஹைரா தான் சொல்கிறான். உங்களுக்கு தெரியா? யூரோப்பில் இருக்கிற வெள்ளைக்காரன் இங்கிலீஷ் பேசுகிறவன், அவன் அந்த இங்கிலீஷ் தாய்மொழியில் இருக்கிறவன் ஜஸாக்கல்லா ஹைரா தான் சொல்கிறான். இது 4 இங்கிலீஷை புறக்கி வச்சுக்க அவளுக்கு அதை விட்டுக்கை முன்னா வாவ்ங்கிறதும் தேங்க்ஸ்ங்கிறதும் எங்கே கண்டுபிடிச்சாங்கன்னு தெரியா? என்ன அழகான துவாக்கள் இருக்குது. அந்த துவாக்களை விட்டுப்பட்டு வாவ் என்ன வாவ் மாஷா அல்லான்னு சொல்லு. ஒரு ஆச்சரியத்தை கண்டோன்னா வாவ். இந்த ஸ்கூல் இந்த மதரசாவில் ஒஸ்தாது வாவை சொல்லி கொடுக்கப்படுற பாடு அது வேறாது, அந்த வாவு வராது. இந்த இங்கிலீஷ் வாவு வேறு வாவ். நமக்கிட்ட இருந்தால் தானே பிள்ளைகள்கிட்ட வரும், நாம் நல்லா இருந்தால் தானே பிள்ளைகள்கிட்ட வரும். ஸோ பேரண்ட்ஸ் நம்மக்கிட்ட வந்து இஸ்லாமிக்கு நாம் டைமுக்கு தொழணும், நாம் வீட்டில் குர்ஆன் எடுத்து ஓதணும், நாம் தஹஜ்ஜுதுக்கு எழும்பணும், நாம் நல்ல வார்த்தைகள் பேசி பழகணும். அப்போ இந்த பழக்கங்கள் நம்மக்கிட்ட இருந்து தான் பிள்ளைகளுக்கு நாங்கள் என்ன செய்கிறது, எடுத்து வைக்கணும். அதனால் இந்த பானையில் இருந்தால் தான் அகப்பையில் வரும் மனுஷன் மாதிரி பெற்றோர்கள்ட்ட நம்மக்கிட்ட இஸ்லாம் இருக்கணும், நாம் தொழுகையாளிகளாக இருக்கணும். அப்போ என்னத்தை கவனிக்கணும்னு தெரியுமா? எதை கவனிக்கணும் யோசிச்சு பாருங்க. அப்போ மாப்பிள்ளை எடுக்கக்குள்ள மார்க்கமுள்ள மாப்பிள்ளை தேடணும். நாம் இந்த கல்யாண கதை வந்தாலே இன்னார மகளுக்கு கல்யாணம்னா உடனே திருப்பி கேட்குற என்னென்னமா மாப்பிள்ளைக்கு என்ன சொல்லிடணும், இம்புட்டு உழைக்கான்னு தான் பார்க்குறேன். அம்புட்டும் வட்டியாக இருக்கும், எம்புட்டு உழைக்கா. அடையாப்பா இன்றைக்கு வசதிக்காரனாக இருக்கிறவன் நாளைக்கு நடு ரோட்டில் நிற்பான், இது பெரிய வேலை இல்லை. இன்றைக்கு ஒன்றும் இல்லாமல் இருக்கிறவன் நாளைக்கு நல்ல வசதியாக இருப்பான். நல்ல ரிசுக்கு எழுதியிருக்கான், எழுதின ரிசுக்கு குறையவே குறையாது. நம்ம கல்லாக்கத்துல ஈமான் கொண்டிருக்க மெலுவா 6 விஷயத்தை ஈமான் கொண்டு தான் இஸ்லாத்துக்குள்ளே வந்திருக்கும். அல்லாவை கொண்டு, மலக்குமார்களை கொண்டு, வேதங்களை கொண்டு, ரசூல்மார்களை கொண்டு, மறுமை நாளை கொண்டு, விதியை கொண்டு. அந்த விதி என்ன? ஒமாமின் தாப்பத்தின் ஃபில்லர்து இல்லை அலல்லாஹி ரிசுக்குஹா. இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொரு உயிருக்கும் ரிசுக்கு பொறுப்பு அல்லாஹ் எடுத்துட்டான். இது விதி. நமக்கு ரிசுக்கு பொறுப்பு அல்லாஹ் எடுத்துட்டான். அது இணைஞ்சாலும் உனக்கு எழுதினு தான் கிடைக்கும். உனக்கிட்ட கோடி கோடியாக கொட்டி கிடந்தாலும் இன்றைக்கு உனக்கு ஒன்றும் இல்லாட்டி இறங்காது, தொண்டையை அடைச்சிடும், காய்ச்சல் திங்கொன்னா மாமா ஒரு கரண்டி ஏழாமனே சொல்லிடுவேன். ஏழான உனக்கு எழுதில்லை போ. ஆனால் உனக்கு எழுதி இருந்தா கதவை தட்டி சகன் வந்து இறங்கும், வீட்டை கல்யாணம் நின்னாங்க நினச்சி பார்த்துருக்க மாட்டோம். நமக்கு வழியே இல்லாமல் இருக்கும். கோழி பொரியல் வந்து நிற்கும், ஆட்டுக்கறி வந்து நிற்கும். எப்படி அது எல்லாம் எழுதினது கிடைக்கும். அப்போ இந்த ஒரு நம்பிக்கை இல்லாமல் காசு மட்டும்தான் நம்ம பார்க்கமே தவிர மார்க்கத்தை பார்க்க மாட்டேங்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னது ஃபல்வர் பிதாத்தி தீன், மார்க்கம் உள்ளதை பார்த்து திருமணம் முடித்து வெற்றி பெற்றுக்கொண்டாங்க. இப்போ பொண்ணு எடுக்க போனால் அங்கே மார்க்கத்தை பார்க்குறல்ல, அவருக்கு பியூட்டியாக இருந்ததை பார்க்குறார், அல்லது அந்த குடும்பத்தில் கொஞ்சம் காசு பணம் எல்லாம் ட்ரிக்ஸ் சீதனம் எடுக்கிறல்ல. ஆனால் உள்ளது மறுபிள்ளை இருக்கிற இடத்த நல்ல தேவையில்லைன்றாலும் விதி அவருக்கு தானே. இது ஒரு பெரிய ஒரு தந்திரம். அது ஒன்றும் தேவை 2 வாட்டி கொஞ்சம் பேர் டெம்பரியாக இருக்கிற 5 பிள்ளையாக பிறந்துடும், இன்னொன்று டெம்பரி தானே. அவர் நாங்கள் ஒன்றும் இல்லை, கொஞ்ச நாளைக்கு உங்களோட வீட்டை இருந்துக்கிட்டு வீட்டை கட்டிக்கு பீத்துருவேன் கல்யாணம் முடிச்சு எனக்கு கோல் எடுக்காங்க அசரத்து நீங்கள் அங்காவின்னு எழுதினு சீதனம் எடுக்கப்படான்ட்டு பயாமாண்டி எழுதி விட்டா ஓ இன்னும் ஒழுங்குறாரு இல்லையே, போகிறாரு பிள்ளைக்கு மஞ்சா போச்சாண்டு. இப்படி வந்து ஊசும்புறான் அந்த காசு இருக்கிற இடத்த கல்யாணம் பண்ணுறேன். அல்லது அவருக்கு கொஞ்சம் அழகாக பனைமரத்தில் கிளி நடந்த மாதிரி நடந்திருப்பாள், அதுக்கு போய் கல்யாணத்தை பண்ணுறோம். மார்க்கம் இருக்கான்னு கேட்டால் இல்லை. அதுக்கு பிறகு தலையை சொரிஞ்சு அரைவாசி மொட்டையாக போய்த்துரும். என்னண்டா அழகு என்னத்துக்கு முடிஞ்சு, அழகு எல்லாம் அனுபவிச்சு முடிஞ்சு எல்லாம் முடிஞ்சு. இப்போ அவள் வாயை கிட்டொன்னா மெருக்கி வீட்டை தங்கொன்னா மெருக்கி கண்டுக்கிட்டு ஆயத்துக்குறிச்சி ஒதுக்கி பக்கத்தில் படுக்கிற பயமாக இருக்கு. ஒவ்வொருத்தருக்கும் பொண்டாட்டி பக்கத்தில் படுக்க ஆயத்துக்குறிச்சி ஒதுக்கி படுக்கிற அந்த அளவுக்கு நிலைமையாக போச்சு. அப்போ மார்க்கத்தை பார்த்து கல்யாணம் பண்ணியிருந்தா அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னது ஃபல்வர் பிதாத்தி தீன், மார்க்கம் உள்ளதை பார்த்து கல்யாணம் பண்ணி. அப்போ பாப்பா கிட்ட உமா கிட்ட மார்க்கம் இருந்தால் பிள்ளைக்கிட்ட மார்க்கம் பெறும். இப்போ நாம் செய்கிற தவறு என்னண்டா
மாப்பிள்ளை பார்க்கக்கொள்ள தொழிலை மட்டும் பார்க்கமே தவிர என்ன கொள்கைன்னு தெரியும். அவனுக்கு பள்ளிக்குள்ளே என்ன கலர் பெயிண்ட்னு தெரியாமல் இருக்கு. உள்ளுக்கு போனால் தானே உள் கலர் தெரியும். இப்போ வெளி கலர் தான் தெரியும். இங்கே வந்தது போனால் ஏசியும் போட்டிருக்கேன் பள்ளிக்குள்ளே தெரியும், இல்லாட்டி தெரியா. அப்போ முதல்ல அக்கீதா என்ன, சில ஆட்களுக்கு கல்யாணம் முடிச்சதுக்கு பிறகு தான் தெரியும் ஆள் ஷியாண்டு. எதுனா நடந்துட்டு நம்ம ஊர்லேயே நடந்துட்டேன். இந்த ஊர்லேருந்து எனக்கிட்ட ஒரு கேஸ் வந்துச்சு. கல்யாணம் முடிச்சு பிள்ளையும் பிறந்தது பிறகு தெரியும் ஆஜியார் ஷியாண்டு. இப்போ என்ன செய்ய, நான் என்ன டிவோர்ஸ் பண்ணுங்க, வேறு வழி இல்லை. புள்ள பாட்டுக்கு இருக்குமே, பிள்ளைய டிவோர்ஸ் பண்ண தேவையில்லையே, புரிஞ்சனை மட்டும் டிவோர்ஸ் பண்ணுங்க. ஏன்னா காவிரை வாழையெல்லாம் அது மாதிரி அத்வைதம் பேசுகிறாக்களெல்லாம் இருக்கானுங்கள். கல்யாணம் முடிச்சது பிறகுதான் தெரியும் அத்வைதம் உண்டு. எல்லா இடத்துலையும் அல்லா, எல்லாத்துலேயும் அல்லா, நானும் அல்லா, நீயும் அல்லா, சீனியும் அல்லா, பருப்பும் அல்லா, இறைச்சும் அல்லான்னு சொல்லவெல்லாம் இருக்கான். எல்லாம் அல்லா, எல்லாத்துலேயும் அல்லாண்டு. இந்த ஞானம் பேசுகிறவன் எல்லாம் இருக்கா. இந்த ஹிந்துக்கள் சரிய கிரிகை யோகம் ஞானம்னு சொல்ல மாதிரி ஷரியத்து தரிக்கத்து ஹக்கிக்கத்து மாறிவத்தை பேசுகிறான். காக்கை குருவி எங்கள் ஜாதி, நீள் கடலும் மலையும் எங்கள் கூட்டம், கேளிராட்டம் எங்கு நோக்கி நாம் மன்றி வேறு இல்லை என்று அத்வைதம் பேசுகிறான் அவன். கல்யாணம் முடிச்சதுக்கு போகிறோம். இதெல்லாம் எங்கேருந்து வந்துச்சு? கொள்கையை பாரு முதல்ல, அவன் எப்படிப்பட்டவனுங்கிறத பாருங்கள், மார்க்கத்தை பாருங்கள். அப்போ மார்க்கத்தை பார்த்து மார்க்கம் உள்ள மாப்பிள்ளையாக மார்க்கம் உள்ள பெண்ணாக கல்யாணம் பண்ணிக்கிட்டோம்டா, இப்போ குடும்பத்தில் இஸ்லாம் இருக்கும். இப்போ நம்ம கல்யாணத்துக்கு ஒருத்தர் துவா என்ன, பாரக்கல்லாஹு லக்க ஓ பாரக்க அலைக்க ஓ ஜமா பைனக்கும் ஃபில் கைர், அதான துவா. அல்லாஹ் உங்களுக்கு அருள் செய்வானாக, உங்களை சூழவும் அல்லாஹ் அருள் செய்வானாக, உங்கள் ரெண்டு வரையும் நிலவில் ஒன்று சேர்த்து வைப்பானாக. நல்லதில் தான் புருஷன் பொண்டாட்டி ஒத்துமைப்படணும். ஒரு ஆள் காசு கொஞ்சம் தேவை காப்பத்தாகண்டு கேட்டோன்னா கொடுக்கப்படா காப்பா பொண்டாட்டி, புருஷன் கேட்காரண்டோடு கொடுக்குறா, இதுக்கு ஒத்து போப்படா. வித்து எடுன்னா அடகு வைக்க தர மாட்டேன் வட்டி என்று சண்டை பிடிக்கணும். நலவில் தான் ஒன்று சேர்க்கணும். கல்யாணத்துவாவே அதுதான், நலவில் தான் நீங்கள் ஒன்று சேரணும். பிரச்சனை படணும் எதில்? பாவத்தில் சண்டை தான். பொண்டாட்டி தவறு செஞ்சால் புருஷன் திருத்தணும், புருஷன் தவறு செஞ்சால் பொண்டாட்டி திருத்தணும். அப்போ தான் அந்த அடுத்தது அவங்களுடைய ஜெனரேஷன் அந்த இடத்துல நல்லா வளரும். அப்போ இதில் என்ன நடந்திருக்கு பாருங்கள். ஒரு வீட்டில் ஒரு தாய் தகப்பன்ட்ட இஸ்லாம் இருந்தால் தானே பிள்ளைக்கு இஸ்லாம் பண்ணா, அந்த தாய் தகப்பனை சேர்த்து விடும்போதே இஸ்லாத்தை தேடி எடுக்கணும். நம்மளோட ஆக்கள் சொல்கிற என்னண்டா, நல்ல பொண் கொள்கை தான் அப்படி, ஆனால் திருத்தலாம். நீங்கள் திருத்துற ரசூலுல்லாவுக்கு சாச்சாவை திருத்தலாம் வச்சு நீங்கள் பொண்டாட்டியை திருத்துற. லூத்து நபிக்கு பொண்டாட்டியை திருத்தம்னா போய்த்து, நூஹு நபிக்கு மகனை திருத்தம்னா போய்த்து, ரசூலுல்லாவுக்கு சாச்சாவை திருத்தலாம் வச்சு உங்களுக்கு பொண்டாட்டியை திருத்தலாம், உங்களோட பொண்டாட்டிக்கு புருஷனை திருத்தலாம். என்ன இந்த திருந்துவார், அதை திருத்தலாம். அது சின்ன விஷயம், தொழுக மட்டும் இல்லையா, அது தொழுவார். மற்றது அந்த கல்யாணம் கட்டியவர்கள அவர் கொஞ்சம் அதை இதை பாவிக்கிற அதை விட்டுருவேன் நான். விட்டுருவார் அவர், நீங்கள் நம்பிக்கிட்டீங்க அவர் விடுவார். இதெல்லாம் கதை சரி வராது. கல்யாணம் பண்ணக்குள்ள சிகரெட்டு கொஞ்சம் குடிக்கிற விட்டுருவாருங்கிறது. விட்டாலும் அவனுக்கு பிரச்சனை வரக்குள்ள அதெல்லாம் போய் கை வைப்பான். விட்டான், ஆனால் இப்போ கொஞ்சம் டென்ஷன் அடிக்கின்ற அடிப்பான். இந்த தூள் அடித்து திருந்தினது அப்படி அவர் சொல்கிறது, திருந்தினாவும் நல்லந்தான், திருந்தினு சொல்கிறது இருக்கே நம்ப இல்லாது. அப்போ இப்படி அந்த திருத்தெல்லாம் என்றெல்லாம் போப்படா. கரெக்டாக இருக்காரா, பள்ளிக்கு போகிறாரா, தொழுகிறாரா, மார்க்கம் இருக்கா, ஈமான் இஸ்லாம் இருக்காண்டு பார்த்து கல்யாணம் பண்ணிட்டோம்டா நாம் நல்ல ஒரு சூழலை அந்த வீட்டுக்குள்ளே உருவாக்கலாம். அப்போ அப்படி இருந்து பிள்ளைகளை நாங்கள் என்ன செய்யணும், வளர்க்கணும். பிள்ளைகளை அந்த அடிப்படையில் நம்ம என்ன செய்யணும், வளர்க்கணும். அப்போ ஃபஸ்ட்டு நமக்குள்ள அக்கீதா சரியாக இருக்கணும். மார்க்கம் இருக்கு, வேறு மார்க்கம் என்று இருக்கப்படா, நமக்கிட்ட அக்கீதா இருக்கணும். அதுக்குள்ளே நம்ம என்ன செய்யணும், உருவாக்கணும். இன்றைக்கி எந்த அளவுக்கு போகுதுன்னு சொன்னால், நேற்று கூட ஒரு பிள்ளையை கூட்டிகிட்டு வராங்க. ஒரு பெரிய படிப்பு நான் சொல்ல விரும்பல, ஊரையும் பேரை நம்மளுக்கு மகனம் தான், நம்முடைய ஏரியா தான். என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், பெரிய டிவிகேட்டான ஒரு பிள்ளை, பெரிய ஜொப்பில் இருக்குது அந்த பிள்ளை. ஒரு முஸ்லீம் இல்லாத ஒரு சகோதரர் கட்டினா அவரைத்தான் கட்டுவேன்னுக்கு நிற்கிது. அப்போ எப்பொழுது அந்த ஈமான் எப்படி இருக்குதுன்னுப்பாங்க. அவங்க இனி என்னெல்லாம் செய்யலாமல் செஞ்சு சொல்லி கிள்ளி பார்த்துட்டாங்க. ஒத்த முடிவு வேண்டாம். அவளுக்கு சட்டம் தெரியும். வயசு 21, 18 வயசுக்கு மேலே நீங்கள் என்ன கை வைக்கலாம், இது என்ற இஷ்டம். எனக்கு உம்மாவா பகாக்கா ஒன்றும் தேவை, எனக்கு அவன்தான் தேவை, எனக்கு அவன்தான் பெருசு ரெண்டுக்கிட்டு பிள்ளை நிற்கி.
கொண்டு வராங்க. கொஞ்சம் இதுக்கு ஒரு கவுன்சிலிங் கொடுங்க. மாஷா அல்லாஹ் மாறிட்டாள். நான் அவளுக்கிட்ட சொன்னது, சரி உனக்கு அவன் தேவை, சரி ஒரு விஷயத்தை யோசிப்பார். உனக்கு மட்டும் நீ புருஷனை தேடலை, உண்ட பிள்ளைகளுக்கு வாப்பாவை தேடுறாய். உண்ட பிள்ளையை எக்ஸெப்ட் பண்ணுமா இப்படி ஒரு வாப்பாவை? எங்கள் வாப்பா முஸ்லீம் இல்லை, எங்களோட உம்மா முஸ்லீம், ஏற்றுக்கொள்ளுமா உண்ட பிள்ளை? அந்த பாயிண்டில் தான் அவன் நின்றான். நம்ம யோசிக்க மாட்டேங்கிறோம். அதுக்கு மதம் இல்லை, ஜாதி இல்லை, அதெல்லாம் அப்படின்னு 4 கவிதையும் பாட்டையும் படத்தையும் எடுத்து பிடிச்சிக்கிட்டு நாம் குஃபுரில் இருக்கிறோம். நம்ம இஸ்லாத்தில் இருந்துக்கிட்டு இஸ்லாம் இல்லாத ஒன்றை கைப்பிடிச்சா நாம் பேருக்குத்தான் முஸ்லீம், நாம் முஸ்லீமே இல்லை, குஃபுரில் இருக்கிறோம். அது ஜினா, விபச்சாரம். சிகரெட்டு விற்கிற சேத்தனி கடைக்காரனே சிபோவுக்கு கிராத்தோட ஆரம்பிக்க தொடக்கம் நல்லா இருக்கணும். இவட வாழ்க்கையே காதலும் கூத்தும். அதில் வேறு முஸ்லீம் காதலிச்சாலே விபச்சாரம். லவ் பண்ணினா அது ஆம்பளை போய் பொம்பளை லவ் பண்ணாலும் விபச்சாரம் தான், பொம்பளை போய் ஆம்பளை லவ் பண்ணாலும் விபச்சாரம் தான். உனக்கு ஒரு பொண்ணு தேவைன்னா நேராக வாப்பாக்கிட்ட போய் கேட்கணும், உங்களோட மகளை கல்யாணம் முடிச்சு தருவீங்களான்ட்டு. உனக்கு ஒரு மாப்பிள்ளையை பிடிச்சா உங்கள் வாப்பா கிட்ட செல்லணும், எனக்கு இந்த மாப்பிள்ளையை பேசிட்டாங்கன்ட்டு. அப்போ ஒரு பொம்பளை முடிவுக்கு தனியாக கல்யாணம் பண்ணுறது விபச்சாரம் தானே. லா நிக்கா எல்லாபி ஒலின்னுங்கிறாங்க. அப்போ அந்த இடம் பிழைக்குது, அந்த இடம் தவறாகுது. அப்போ இப்படி தவறான முடிவுகளை எடுக்கக்கூடாது. வாழ்க்கையை தேடக்கூட அந்நியர்களை தேடக்கூடிய அளவுக்கு நிலைமை ரொம்ப மோசமாக போச்சிருச்சு. அந்த அளவுக்கு இந்த சோசியல் மீடியாக்கள் நம்முடைய மூளையை செலவு செய்யுது, நம்மளை வேறொரு கோணத்தில் மாற்றுது. இப்போ மதம் மார்க்கம் அப்படிங்கிறதெல்லாம் வேஸ்ட்டு என்று சொல்கிற அளவுக்கு மக்களுடைய கலாச்சாரம் போயாச்சு. அவங்க ஒரு கொமன் கலாச்சாரத்துக்கு வராங்க. இந்த குளோபல் வில்லேஜ் அப்படிங்கிற ஒன்றுக்கு வருகிறது. அதான் அவங்களுடைய திட்டம். இந்த குளோபல் வில்லேஜ்ங்கிற அப்படி என்றால் பணம் ஒரு உண்டாக இருக்கணும், எல்லாம் உண்டு, முழு உலகமே ஒரு இடத்துக்குள்ளே வந்து சேர்ற ஒரு திட்டம் தான் குளோபல் வில்லேஜ். அவங்களுக்கு கலாச்சாரம் எல்லாம் உண்டாகும். அதனால் இன்றைக்கி இந்த குளோபலைசேஷனுங்கிற உலகமயமாக்கல் மூலமாக என்ன நடந்துக்கிட்டு இருக்குதுன்னா, ஒட்டுமொத்த மனித சமுதாயத்தையும் நான் விரும்பியதை செய்ய வைப்பேன்ங்கிற ஒரு திட்டம் நடந்துட்டு நமக்கு வழங்க மாட்டேங்குது. நாம் என்ன இன்றைக்கு வெட்டிக்கிறிக்கிற முடிய ஆறு நமக்கு காட்டினேன், ஆறு காட்டினேன். வேர்ல்டில் எங்கேயோ ஒருத்தன் செஞ்சதை இன்றைக்கு உலகம் பூரா வெட்டிட்டு இருக்கானண்டா, அவன் மொத்த உலகத்தை ஒரு வில்லேஜ் ஆக்குறான், ஒரு குக்கிராமம் ஆக்குறான். அதான் குளோபல் வில்லேஜ். அவன் எதை நினைக்கிறான் தான் ஸ்டைல். இதுதான் முடி, இப்படித்தான் ஷர்ட், இப்படித்தான் ட்ரௌசர், இப்படித்தான் தாடி, இப்படித்தான் இருக்கணும் அப்படிங்கிறத அவன் கொண்டு வரான். இதுதான் ஃபேஷன். இந்த விழாக்கள் கொண்டாடப்படணும், இப்படித்தான் இருக்கணும். நம்ம பர்த்டே கொண்டாடாமல் எங்கேருந்து வந்துச்சு? இந்த பர்த்டே எங்கேருந்து வந்துச்சு? இஸ்லாத்தில் இருக்குதா பர்த்டே? பர்த்டே கொண்டாடுறது மட்டும் மார்க்கமாக இருந்தால் லீக் வருடத்தில் February 29 பிறந்தவன் பர்த்டே நிலைமை என்ன சிந்திச்சு பாருங்க. February 29 வரும் தெரியுமா? 4 வருஷத்துக்கு ஒரு தடவை February 29 வரும். February 28 என்ன முடியல, February 28 தான். ஆனால் 4 வருஷத்துக்கு ஒரு தடவை 29. அப்போ பர்த்டே கொண்டாடுறது மார்க்கமாக இருந்தால் 29 பிறந்தவன் 4 வருஷத்துக்கு ஒரு தடவை பர்த்டே கொண்டாடும். இது என்ன நியாயம்ன்றது? அவனுக்கு 4 வருஷத்தில் உண்டு, இவனுக்கு வருஷத்தில் உண்டு. அதே இஸ்லாமில்லன்னு விளங்குதில்லை. அப்போ நம்மளவன் பர்த்டே கொண்டாடுறான். அதிகமான ஆட்கள் பிள்ளைக்கு முதலாவது பர்த்டே கொண்டாடாதது குறைவு. பிள்ளைக்கு இன்றைக்கு பர்த்டே மனசு உடைஞ்சிடுமா? அந்த மனசு உடைஞ்சா என்ன, இருந்தா என்ன? அடே, மார்க்கத்துக்கு முரணான ஒரு விஷயத்தை செய்ய சொல்லி பிள்ளையோட மனசு உடையும்னா நீ எப்படி மார்க்கத்தை அந்த பிள்ளைக்கு கொடுத்துருக்காய்? நீ கொடுக்குற குடுவையில் பிள்ளை பேட்டு ஏண்டா வாக்கங்கணும், ஓங்கலிக்கணும் என்று உள்ள வந்து சொல்லும். ஸ்கூலில் பாப்பா இன்றைக்கு பேர்த்டே அமௌண்ட் தொகை தந்தாங்க, நான் எடுக்கல எங்க அவன் ஏன்னா அவனுக்கு அப்படி ஊட்டி இருக்கு. அவ்வளோ பெரிய பாவம் அது. இப்போ அப்போ அவன் மனசு எப்படி உடையும்? அவனே சொல்லுவான், இது என்ன பெரிய ஹராம், இது இப்படி ஹராம் எல்லாம் செய்கிறாங்கன்னு. இது பர்த்டே ஃபங்க்ஷன், நாம் நடத்துகிற ஃபங்க்ஷனுக்கு கிஃப்ட் நாம் கொண்டு வர, அதுக்கு கேக்கு சுட்டு விற்கிற, அதுக்கு காட்டு விற்கிற, இதெல்லாம் நாம செஞ்சு கொண்டு பேர் இஸ்லாம், முஸ்லீம். நாம் எப்படி எப்படி இஸ்லாம் பேர் சிந்திச்சு பாருங்க. நம்முடைய சில்லறை கடையில் அரை கூடு விற்றா நாம் இன்னும் முஸ்லீம்.
ரபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, மன் தஅல்லக தமீமத்தன் ஃபகத் அஷ்ரக. தாயத்தை கட்டினா அவன் அல்லாஹ்க்கு இணை வச்சுட்டான். நான் கட்ட மாட்டேன், நான் அரைக்கூடு விற்பேன், நூலும் விற்பேன், இஜுமுடன் விற்பேன். அப்போ அதில் இந்த மூலிகை கடை, இந்த ஆயுர்வேத மருந்து கடையில், பெரும்பான்மையான ஆயுர்வேத மருந்து கடையில் இதெல்லாம் விற்பாங்க. தாயத்து விற்பாங்க, தகடு விற்பாங்க, சங்கு விற்பாங்க, அந்த கோயிலுக்கு வைக்கிற திரி விற்பாங்க, அதுக்கு கொளுத்துறது விற்பாங்க, அதுக்கு வைக்கிற எல்லாம் விற்பாங்க. அதெல்லாம் விற்கலாம். பாவத்துக்கு துணை போகிறதே பாவம் தானே. அப்போ நமக்கிட்ட என்ன இஸ்லாம் இருக்கு? சிகரெட்டு விற்கிறோமே, சில்லறை கடையில் சிகரெட்டு விற்கமே, அந்த சிக்கெட்டை விற்று அதில் கிடைக்கிற ஹராமான காசில் பிள்ளைக்கு பால் போட்டி சீனியும் வேண்டி கொடுத்து பிள்ளை வளர்த்தா எப்படி நல்லா இருக்கிறோம்? நாம் எப்படி சொர்க்கம் போகிறோம்? ஹராத்தில் வளர்ந்த உடம்பு எப்படி போகும்? கேட்டால் சிகரெட்டு விற்காட்டி வியாபாரம் இல்லை, உனக்கு எழுதின ரிசுக்கு தான் கிடைக்கும், இல்லாட்டி இருக்கட்டுமே, அல்லாஹ் எழுதின ரிசுக்கு தருவான், பார்ப்போமே. சிகரெட்டு விற்காட்டி பனிஷும் விற்காதான், ஓ அந்த பனிஷு விற்காம இருக்கட்டும், பார்ப்போம் எத்தனை நாளைக்கு என்று பார்ப்போமே. இன்றைக்கி எத்தனை காவிர்கள் கடையில் நோ ஸ்மோக்கிங், இங்கே சிக்கெட் இல்லை என்று போட்டிருக்கான் காவிர்களை கடையில். நம்ம பெட்டிக்குளவில் ஒரு பெரிய ஒரு கடை ஒன்றுக்கு போனோம், பேர் மறந்து வச்சு, அதில் ஓட்டிக்க அங்கே சிகரெட் என்பது மட்டும் கிடையாது, அதை கொண்டு வந்து பாவிக்கக்கூடாது, தடை போட்டிக்கான். அவனுக்கு அவ்வளோ டேலண்ட் இருக்கேண்டா, நம்மளவனுக்கு பயம் இருக்குது. அது விற்றா தான் மற்றதும் வேண்டுவான், வீடு கட்டும் விற்றா தானா சணலும் வேண்டுவான். பேக்கு புரிகிற சணல் ஒன்றா வீடு கட்டி மிதிக்கணும் வேண்டாம். அந்த வெள்ளாமை கட்டுறவனுக்கெல்லாம் நெல் கட்டுறவனுக்கு வீடியும் கொடுக்கணும். வீடியில் சணல் இருக்கு, தேவையாடு இல்லாடி போ சணல்னு ஆறாது ஆள்மா. நாம் யோசிக்க மாட்டேங்கிறோம். அப்போ நமக்குள்ள சரியான தீன், சரியான இஸ்லாம், சரியான ஒரு மார்க்கத்தில் ஒரு பிடிவாதம், ஒரு பிடிப்பு நமக்குள்ள சரியாக இருந்தால் தான் நம்மளோட புள்ள வாப்பா உம்மாட அந்த உறுதியை டேலண்டை ஸ்ட்ராங்கை பார்க்கும். வாப்பா எப்படி ஸ்ட்ராங், உம்மா எப்படி ஸ்ட்ராங், வாப்பாட வாப்பா எப்படி இருக்காங்க, உம்மாப்பா எப்படி இருக்காங்க. இங்கெல்லாம் பலிக்காது. இது இந்த சின்ன சின்ன பாவங்களை எல்லாம் நம்ம கணக்கெடுக்காம புள்ள வளர்த்தா புள்ள தான் வரைத்தான் போகும். நம்ம வீட்டுக்குள்ள இந்த சின்ன சின்ன பாவத்துக்கெல்லாம் இடம் வைக்கக்கூடாது. இந்த பர்த்டே, இந்த மீலாது, இந்த தாயத்து கட்டுறது, இந்த குறி சாத்திரம் பார்க்கறது, இந்த பாவமான காரியங்கள், இந்த தொழுகையை அசால்ட்டாக விடுறது, இதுகளுக்கெல்லாம் நம்மளோட வீட்டில் இடம் இல்லாமல் அந்த பிள்ளை வளர்ந்தா அந்த பிள்ளைய இன்னொருத்தன் டே இதை அடித்து பாடுறா அப்படின்னு சொன்னோடனே அவனுக்கு அரசியல அடிக்கும். அது எதை செய்ய சொல்கிறோம் பாரு. நாங்கள்லாம் எங்களோட குடும்பத்தில் பர்த்டேயே கொண்டாடாமல் வளர்ந்த ஆக்கள். அந்த ஸ்ட்ராங் இருந்தால் நம்ம பிள்ளை ஒருத்தன் பலி கெடுக்கலாமா? இல்லை. ஆனால் நம்மகிட்ட தான் ஸ்ட்ராங் இல்லையே, செஞ்சு பார்ப்போமே, இல்லை என்ன இருக்கு அப்படின்ட்டு நம்ம என்ன செய்கிறோம், யோசிக்கிறோம். ஸோ பேரண்ட்ஸுக்கிட்ட சரியான இஸ்லாம், வீட்டுக்குள்ளே சரியான மார்க்கம் இருந்தால் பிள்ளைகளை நம்ம இப்போ பாதி தூரம் பாதுகாக்கிறதுக்கு தயார். அது முதல் நம்மக்கிட்ட இருக்கணும். அதில் குடும்ப சண்டைகள் வரும். சொந்த காக்கா எந்த பிள்ளோட பர்த்டேக்கு வரலாம் பார், ஆள் மாறங்கோ. சொந்த தங்கச்சிக்கு சீதனம் கொடுப்பாப்பா, நாம் போப்படா கல்யாணத்துக்கு, சீதன கல்யாணத்துக்கு நான் போக மாட்டேன். அந்த ஸ்ட்ராங் நம்மக்கிட்ட இருக்கணும். சொந்தத்துக்கு சொந்த மதினிக்கு சீதனம் கொடுக்காங்கயாம், வேணாம் அந்த கல்யாணத்துக்கு வர மாட்டேன். இல்லை, கல்யாணத்துக்கு போகாமல் ஒலிமாக்கு போகிறா சொத்துக்கு, அதுக்கும் போப்படா. சிலாக்கள் ஒலிமாக்கு கூப்பிட்டா போகணுமா இல்லையான்னு மௌலை வச்சு 10 வாக்கு கிரவுட் ஸ்பீக்கரை போட்டு மௌலை என்ன சொல்லுவார், போங்கோ அப்படிம்பா. பத்தையா ஆரம்பத்தில் இந்த கேள்வி கேட்கணும். சீதனம் எடுத்து கல்யாணம் முடித்த ஒருத்தர் ஒலிமா கொடுக்கார் களவெடுத்த காசில். களவெடுத்த காசு என்ன ஒலிமாங்கிறது, இப்போ அவ்வளோ காசு எல்லாத்தையும் எடுத்து போட்டு சீதனம் எடுத்து போட்டு அந்த கல்யாணத்துக்கு போகலாமான்னு கேட்டால் தானே மௌலை 10 ரூபா கொடுப்பார். நம்மளோட வாய்ஸ் ரெக்கார்டையே காட்டி கல்யாணத்துக்கு ஒலிமாக்கு போகிறாங்க. அமித் மௌலவி ஒலிமாக்கு போகலாம். ஓ ஒலிமாக்கு தானடா போச்சேன்னு, உன்னை கோயிலுக்கா போச்சேன்னு நீ கேள்வி எப்படிடா கேட்ட? ஒலிமாக்கு போகலாமா அதானே கேட்ட. சீதனம் எடுத்த கல்யாணத்தில் ஒலிமாக்கு போகலாமான்னு கேட்டால் ஜெல்லிரி பம்பழக்கம் காதால ரத்தம் வந்திருக்கும் உனக்கு. அப்போ அதுக்கெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தா ஒரு ஃபேமிலி ஸ்ட்ராங். அது சொந்த தம்பி என்றாலும் ஒன்றும் இல்லை, பாப்பா என்றாலும் ஒன்றும் இல்லை, மார்க்கத்தில் இதுதான் ஸ்ட்ராங்.
யாராக இருந்தாலும் இதுதான் இஸ்லாம். இந்த இஸ்லாம் பாப்பா உமா கிட்ட அந்த வீட்டுக்குள்ளே வளர்ந்தா, அந்த வீட்டுக்குள்ளே இருந்தா அந்த பிள்ளை ஸ்ட்ராங்காக வரும். இது ரொம்ப பெரிய ஒரு முக்கியம். ரெண்டாவது விஷயம், பிள்ளைகளை வளர்க்கும்போது நம்ம செய்கிற ஒரு தவறு என்ன அப்படின்னு சொன்னால், பிள்ளைகளுக்கு திறந்த சுதந்திரத்தை மட்டும் கொடுக்கறதும் அல்லது கடுமையான ஸ்ட்ரிக்கை மட்டும் கொடுக்கறதும் தப்பு. சில உள்ளவும் ஒரு பிள்ளை காணாமல் கண்ட பிள்ளை 10 வருஷத்துக்கு பிறகு கிடைச்ச பிள்ளை கண்டு போட்டு கேட்குறதெல்லாம் கொடுக்குறேன். நான் உழைக்கன், என்னட்ட காசிரிக்கு, என்னட்ட வசதிக்கு கண்டு போட்டு பிள்ளைகளுக்கு கேட்குறதெல்லாம் கொடுக்குறோம். இதுதான் மகா பெரிய தப்பு ஒன்று. சரியா? அப்படி ஒரு பிள்ளை நீங்கள் வளர்த்துட்டீங்கன்னா, பிள்ளைகள் கேட்குறதெல்லாம் கொடுத்து கண்ணால் கண்டு அது மர ஊட்டு வாப்பா இன்றைக்கு ஐஸ் சொக்கன்னா வேண்டியாச்சு. பாப்பா இன்றைக்கு வீட்டை சமைக்காமல் நம்ம ஹோட்டலுக்கு போவோம். ஹோட்டல் எனக்கிட்ட காசு இருக்கிறா, உனக்கு இல்லாதா? இப்படி கேட்குறதெல்லாம் நீங்கள் கொடுக்க 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 போல்ண்டா போல், பெட்டுண்டா பெட்டு, ஷூண்டா ஷூ, ட்ரிப்புண்டா ட்ரிப், போகும்ண்டா போகிற நுவரெல்லையா வாப்பா, அந்த முறை நாம் நுவரெல்லையாண்டா நுவரெல்லையா. பெருநாளைக்கு இன்றைக்கு எனக்கு 3 உடுப்புண்டா 3 உடுப்பு வேண்டி எடுத்து போட்டு வந்து மாமியிட மகன் எடுத்த ஷர்ட் எனக்கு பிடிச்சிருக்கேன்டா, அந்த கடை எந்த கடைன்னு கேட்டு பிடிச்சி அதே ஷர்ட் என்னடா. இந்த பிள்ளைக்கு தோல்விகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலை இருக்காது. அவ்வளோதான். உங்களோட பிள்ளைய நீங்கள் ரொம்ப பெரிய ஒரு பாதாளத்தில் தள்ள போகிறீங்க. நாளைக்கு சூசைட் பண்ண போகிறவங்க அவன் தான். தோல்விகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலையை பிள்ளைகளுக்கு நம்ம பழக்கணும். ஏனண்டா நாம் கூட எப்போவுமே இருக்க மாட்டோம், நம்மளுக்கு கூட நம்மளோட காசு எப்போவும் இருக்கவே மாட்டான். நீங்கள் சாக்லேட்டாக வேண்டி கொடுப்பீங்க, உங்களுக்கு கூட இருக்கிற காசு ஒரு நாளைக்கு இல்லாமல் போகும். இப்போ சாக்லேட் இல்லைன்றோன்னா அவன் பாதிக்கப்படுவான். வாங்கிட்டான். தோல்விகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலை பிள்ளைகளுக்கு இருக்கும். நீங்கள் அடிக்கடி வெளியூர் பயணம் போகிறீங்கண்டா, எப்போ போனாலும் விறக்கோல ஏதாவது வேண்டிக்கு அந்த கொடுத்துட்டீங்களா, ஒரு நாள் வேண்டாமல் வந்தால் அவன் பிள்ளை பெடப்பாயிடும். அடிக்கடி வெளியூருக்கு போனால் எப்பயும் வேண்டிக்குவாங்க. எனக்கு பயணத்தில் சில நேரம் நமக்கு சாக்லேட் வரலாம் வராமுடலாம், ஆப்பிள் வரலாம் வராமுடலாம். அந்த பிள்ளை தோல்வியையும் எதிர்நோக்கணும். கூடுதலாக தோல்விகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பாங்கு இப்படிப்பட்ட பிள்ளைகளுக்குத்தான் இல்லாமல் போகுது. அதனால் அந்த பிள்ளைகள் சூசைட்டுக்கு போகுது. போன முறை O level ரிசல்ட்ஸ் வந்து ஒரு பிள்ளை வந்து ஒரு 40 பெனோடோவில் தூக்கி போட்டு ஹாஸ்பிட்டலில் இருந்து நேற்று கவுன்சிலிங் கொட்டிக்க வராங்க. என்னென்னு கேட்டதுக்கு அது வந்து 8AB எடுத்ததுக்கு பிள்ளை பெனோடோவில் போட்டுட்டு 8AB என்றால் நாம் தவம் கிடக்கும். இப்போ என்ன பிரச்சனைடா, இந்த ஓல் A எதிர்பார்த்த ஒரு பாடம் B ஆனதுக்கு பிள்ளை சூசைட்னா அந்த பிள்ளையோட மனநிலை எப்படியே வளர்த்திருக்கே இல்லைண்டா. நீ தான் ஃபஸ்ட்டு வரணுமென்று பிள்ளைய வளர்த்திருக்கேன். நாங்கள் நீ தான் ஃபஸ்ட்டு வரணுமென்று சொல்லப்படா, நீயும் ஃபஸ்ட்டு வரணும் என்று சொல்லணும். நீ தான் ஃபஸ்ட்டு வரணும் அப்படி என்று சொன்னால் தாழ்வு மனப்பாங்கு. நீயும் ஃபஸ்ட்டு வரணும் என்றால் தன்னம்பிக்கை. அது ரெண்டுக்கும் வித்தியாசத்தை வழங்கிட்டா இன்னொருத்தன் வின் பண்ணினால் விஷ் பண்ணக்கூடிய மனநிலையை நம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கணும். பார்த்தையா, நம்ம ஸ்கூல்லையும் என்ன செய்கிறேன்டா, ரிப்போர்ட் புக்கு கொடுக்கக்குள்ள நம்மளோட மார்க்ஸையும் போட்டு பக்கத்தில் வகுப்பில் அதிகூடிய புள்ளி அப்படின்னு போடுறோம். அரபு மேஜாக்களே அப்படி போடுறாங்க. அது பச்சை பிள்ளை. உங்களோட பிள்ளை எடுத்தது ஹதீஸில் 49, வகுப்பில் அதிகூடிய புள்ளி 99. அண்டா என்ன அர்த்தம்ண்டா, இதை வச்சு திட்ட தொடங்குங்கண்டா அர்த்தம். உம்மா அதை தானே பார்க்குற, ஜோடா நீ எடுத்து மார்க்ஸை பாரு. ஓ 50 எடுத்துக்க, பாஸ் மார்க்ஸ் தானே. அது இல்லைடா, பக்கத்தில் பாரு. ஒண்ட வகுப்பிலேயே 78 எடுத்திருக்கு, 99 எடுத்திருக்கு, நீ இருக்கியே. நான் சொல்கிற உம்மா 30 மார்க்ஸ் எடுத்திருப்பாவான்னு எனக்கு ஒரு சந்தேகம் தான். அவட நிலைமை இவன் 70 எடுத்ததுக்கு ஏசுறா, அவன் எடுக்காமல் விட்டதான் மொத்தம் இவன் எடுத்தது. அவன் எடுக்காமல் மிஸ் பண்ணினானே. எங்கடா 30, 70 தான் எடுத்தியா? அம்மா நீ எடுத்தது நான் விட்ட அந்த 30 தான். அதுக்கு பாராட்ட தெரியும்.
அதை பாராட்டணும் பிள்ளைகள். அவன் பிள்ளைகள்கிட்ட என்ன மாற்றம் எடுத்திருக்கா என்று திட்ட 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 அவனுக்கு இன்னொருத்தன் கூட எடுத்தால் பொறாமை வரும், தாழ்வு மனப்பாங்கு வரும், அடுத்தவன் மேலே எரிச்சல் வரும். அப்போ பிள்ளைகளுக்கு தோல்விகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பாங்கு, அந்த மனப்பக்குவம் உருவாக்கப்படும். அதுக்கு திறந்த சுதந்திரம் கூடாது. கேட்கறதெல்லாம் கொடு அப்படி என்று சொல்லல இஸ்லாம். கேட்கறதெல்லாம் கொடுத்துட்டீங்கடா நம்மளோட பிள்ளைய நல்ல ஒரு இடத்துக்கு உங்களால் கொண்டு வர முடியாது. நீங்கள் வெளிநாட்டில் இருக்கலாம், இல்லாட்டி வெளிநாட்டில் வாப்பா இருக்கலாம், இல்லாட்டி உங்கள்கிட்ட கை நிறைய காசு இருக்கலாம், இல்லாட்டி கையில் காசு இல்லாட்டியும் காணாமல் கண்ட புள்ள, தவங்கடந்து பெற்ற புள்ள, இந்த எந்த புள்ளைய நான் அண்டு வளர்க்குறேன். ஒரு சிலர் வந்து வாப்பா இல்லாத புள்ள, பிறகுறதுக்கு முன்னே வாப்பா மௌத்தா போய்த்தா, இல்லாட்டி உம்மா மௌத்தா போய்த்தா, அந்த புள்ளை என்ன மனம் பாடுபாட்டிக்கு அந்த புள்ளோட மனசை எப்படியாவது சந்தோஷப்படுத்தணும். இந்த மாமாமார் கொடுக்குற செல்லம் இருக்கே, கேட்குறதுக்கு முன்னே கொடுக்குறதும் எல்லாரும் கொண்டாந்து குமிக்கிறதும் அப்படியே உயர்த்திட்டோடு எல்லாம் கல்யாணம் பண்ணிக்கு போய்த்துருவாங்க. அவன் அப்படியே தப்பனுகளை விழுந்துருவான். அதான் அவுட். அப்போ பிள்ளைகளுக்கு கேட்குறதெல்லாம் கொடுத்தா பிள்ளைகளுக்கிட்ட அந்த தன்னம்பிக்கை வராது. வாழ்க்கையில் வர பிரச்சனைகளை சவாலாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனோபக்குவம் வராது. பிள்ளைகளுக்கு அந்த டேலண்ட் இருக்கணும், தகுதி இருக்கணும். நீங்கள் அரபு நாட்டுக்கு போயிருப்பீங்க, அரபுள்ள வளர்ப்பான், தொப்பண்டு விடுவான், தொப்பண்டு விடுவான், ரத்தம் பெறும். விட மாட்டேன், தாள் 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 கிளம்பிக்க ஏன்னா நாம மகனே அவன் ஜன்னலில் ஏறி நின்றா உளத்தேவில்லை, ஜன்னல் ஏறிண்டா அவன் கையை விட்டுருவான். அவன் ஜன்னல் ஏறினவனுக்கு இறங்க தெரியும், நீ சும்மாரி ஏறினவனுக்கு இறங்க தெரியும் தானே. அவன் ஏறினத்தை இந்த உம்மாக்காரி கண்டா அந்த பிள்ளைக்கு எறும்பும் கடிக்கப்படாதான், கடிக்கணும், அது கீழே விழணும், தானாக எழும்பணும், அதைத்தான் பழக்கணும். எப்போ பழக்கிற பிள்ளைய எப்போ ஒரு வீட்டுக்கு போகிறோம், இந்த வாழைக்கோது திண்ணையில் கிடந்ததுக்கு பொண்டாட்டிய வாழ்க்கையை விட்டு பிரிக்க பார்த்தேன். ஓ ஆயிரம் நான் சொல்லு, நான் இருக்கேன். அந்த வாழைக்கோதை போய் எடுத்து இது எப்படி நீ எப்படி போடுவாய், பிள்ளை வலி குறுந்தா என்ன செய்யறது, பிள்ளை என்ன பொட்டையா கண்ணில் பிள்ளை வாழைக்கோதும் கிடக்கணும், அவன் நெட்டி கிடந்துக்கும் போகணும். அதான்டா மனிதன், அதான்டா மனுஷன். பிள்ளைக்கு ஒரு வாழ்க்கையை எதிர்நீச்சல் போடக்கூடிய ஒரு சவாலான வாழ்க்கையை நம்ம உருவாக்கணும். பிரச்சனைகளை எதிர்நோக்க தெரியணும், விழணும், எழும்பணும். இதுதான் உலகம். இந்த இடத்துல குளிர், இந்த இடத்துல சூடு, இந்த இடத்துல பள்ளம், இந்த இடத்துல மோடு, மழை வரும், வெள்ளம் வரும், வெயில் வரும், எல்லாத்தையும் தாங்கணும் என்று பிள்ளைகளை பழக்கணும். பிள்ளைகளை பழக்கணும். போ இன்றைக்கு பட்டணி இல்லை, கறி இல்லை, தண்ணியை குடிங்க, இதை பழக்கணுமே. பிள்ளைகளுக்கு தோல்விகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தை உருவாக்கணும். இல்லைமாக அது வேண்டி தர இயலாது, இது உங்களுக்கு பொருத்தம் இல்லை, நம்முடைய கலாச்சாரத்துக்கு சரியில்லை, வாப்பா கிட்ட காசு இல்லை, வேணாம் இல்லைன்னு அடம் பிடிப்பான், விடிய விடிய கத்துவான். தொல்லை தாங்கும் நாம வேண்டி கொடுத்தீங்களா, அவன் அந்த அந்த டேர்னிங் பாயிண்டை பிடிப்பான். ரைட். அப்போ நாம் குப்பரா உளுந்து கொண்டு கத்தினா, பக்கத்து வீட்டையெல்லாம் திரும்பி பார்க்குற அளவுக்கு கத்தினா சாதிக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவன் மைண்டில் எடுத்துடுவார். இனி நீங்கள் ஒன்றுங்களுக்கு இல்லை, அவனுக்கு இதுதான் வேலையை அடிக்கும். கத்துவான், கத்து நடிக்காமன் கடைக்காரனை தாட்டி கத்துறான்டா ஒரு மைலோ தாடா. 12 மணிக்கு கத்துவான், மைலோ தான் வேணும். உம்மா அங்கர்த்தியை ஊற்றி என்னடா மைலோ போட்டு அங்கர், எனக்கு மைலோ வேணும் அப்படின்ட்டு கடை பூட்டிருக்கு, வெட்டக்கரை இங்கே பார், எல்லாரும் படுத்துட்டாங்க, நேரத்தை பார் 12 மணி, கடையெல்லாம் பூட்டி மகன் விடியக்குள்ள வேண்டித்தாரன், டேயம் மைலோ வேணும் அடிச்சு பார்ப்பாங்க, மைலோ வேணுமாம்மா, பாப்பா அடிப்பாவும்மா அடிப்பாவும்மா அடிப்பாவும், மைலோ வேணும் அப்படியம்மா. தொல்லை தாங்கொண்டாம கடைக்காரனுக்கு கோல் பண்ணி, அல்லாவுக்காக எனக்கு ஒரு மைலோ தாங்கும், இவன் படுக்க விடுறான் இல்லைன்னு வேண்டி கொடுத்தையல். அதுதான் நீங்கள் செய்கிற ஆகப்பெரிய தப்பு. அவுட். என்ன செய்யணும் தெரியுமா, மைலோ இல்லை கத்துறாங்க, சரி அப்போ கத்துங்க, அந்த கதவை பூட்டி வச்சுட்டோன்னா அதை படுத்து விடிய விடிய கத்தி
விடிஞ்சொலிமி கத்தினாலும் மயிலோ இல்லைங்கிற தவறு உணர்ந்து சவுத்து நித்திர போய் எழும்பி முடிவெடுப்பார். அப்போ பாப்பா இல்லைண்டா கிடைக்காது என்ன என்ற ஒரு முடிவு எடுப்பார். வர அடுத்த அன்னைக்கு மயிலோம்பார் இல்லை மகனண்டா அப்போ சரி பாப்பா. அவருக்கு தெரியும், பாப்பாவை தெரியும், உமாவை தெரியும். மவனே நீ விடிய கத்தினா இல்லைடா மனே எங்களுக்கு நித்திர இல்லை, நீ உனக்கு பிரச்சனை இல்லை. இந்த பல்லையில் அடுத்த விடலாம் முழிச்சுக்கிட்டாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. மயிலோ இல்லை அவ்வளோ. இதான் அந்த அந்த பிள்ளை வளர்க்குற முறை. நம்ம சென்டிமெண்ட்டாக அவன் பிடிப்பான். சில பிள்ளைகள் பாருங்கள், தலையை கொண்டு போய் அடித்து தலையை கொண்டு வச்சு ஒன்று அடிக்கும், அடிச்சு வீங்கும். நாம் வேண்டி கொடுத்துருவோம், இன்னும் பயங்கரமாய்க்கோ அடிக்கட்டும். அடிச்சேனே சாயா போகுது, ரத்தம் பெறும். வேற நாமளும் அதையும் பார்த்திக்கணும், ரத்தம் பெறும். அவ்வளோ ரத்தம் உண்டு, அதுக்கு வரைய கற்று நான் பார்த்துக்க. அவனுக்கு தெரியும் இது நோமாவுது, இது வந்து டெத் ஆகாதட்டு தெரியும் தானே. வர நாம எனக்கு சும்மா டெத்தாக சும்மா அடிக்க வேண்டியதா. ஓவர் சுதந்திரம் உங்களோட பிள்ளைகளை உங்களால் கண்ட்ரோல் பண்ண இயலாத அளவுக்கு கொண்டு போய் விடும். அதே மாதிரி ரொம்ப ஸ்ட்ரிக். ஒரு சிலர் வந்து என்ன நாங்கள் அப்படி பிள்ளை வளர்க்குறோன்னு ஓட்டு பாப்பா வந்தாலே பிள்ளைகள் இப்படி நட்டுங்க, இப்படி பாப்பா வந்து நட்டுக்க டேஞ்சு வாடாடு அப்படி வந்து நிற்கும். இவன் பெரிய மனநிலை பாதிக்கப்பட்ட ஒருத்தனா பேசுவோம். இவங்களுக்கு அந்த மேனியாங்கிற மனநோய் வாரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. கடும் ஸ்ட்ரிக். எடுத்ததுக்கெல்லாம் ஆட்டி, பாப்பா ஆட்டி, இல்லாட்டி உமா ஆட்டி, சரியான ஆட்டி, உசுமினா ஆட்டி, பயங்கர தண்டனை கொடுக்குறேன். சரியான குந்தண்டா குந்தும் அந்த பிள்ளை நட குந்தும். பார்த்தாலே விளங்கும். ஒரு சில ஆக்களை பார்த்தாலே அப்படி பயங்காட்டி பிள்ளையை வளர்ப்பாங்க. அப்படி ஓவர் ஸ்ட்ரிக். அதுவும் பிள்ளைகள், அந்த பிள்ளைகள் தான் கடுமையான வைலண்டாக மாறக்கூடிய பிள்ளைகள். அந்த ஆள் மனசில் அந்த பிள்ளையோட அன்கான்சியஸ் மைண்டில் தனக்கு ஏற்பட்ட பாதிப்பை எங்கேயாவது ஒரு இடத்துல பிரதிபலிக்க செய்யணுங்கிற ஒரு எண்ணம் உருவாகும். அதான் மேனியாங்கிறது. அவன் தான் அடிப்பான் பயங்கரமாக, அவன் தான் அடிப்பான். நம்ம ஸ்கூலில் கேட்போம் பிள்ளைகளுக்கிட்ட, நீ என்ன ஆக போகிறேன்னு கேட்போமே, என்ன ஆக போகிறேன்டா, அதான் நான் டாக்டர் ஆகணும், பெரும்பாலும் நான் பைலட் ஆகணும், நான் டாக்டர் ஆகணும், நான் இன்ஜினியர் ஆகணும், நான் டீச்சர் ஆகணும். ஒருத்தன் சொல்லுவேன் நான் ஆர்மி ஆகணும். அம்பான் ஆர்மி ஆகணும்னு 10 பேர் சொன்னால் 8 பேர் கடுமையாக அடி வாங்குறாங்கன்னு அர்த்தம். அந்த 2 பேர் அந்த இந்த படங்களும் இந்த டிவியில் அந்த கேமுகளும் ஃபோனையும் பார்த்துட்டு ஆர்மியில் ஆசைப்பட்டு சொல்கிறவன் 2 பேர் இருப்பான். 8 பேர் திருப்பி அடிக்கணுமென்ற எண்ணத்தில் சொல்லுவான் நான் போலீஸ் ஆகணும், ஆர்மி ஆகணும்பா. அவனை எடுத்து தனி அந்த ஸ்கூல் கவுன்சிலர்கள் வந்து அப்படி தான் பார்ப்பாங்க. அவன் எடுத்து தனியாக அப்படி சொன்னால் கடும் தண்டனை நடந்துக்கிட்டு இருக்கு அந்த பிள்ளைக்கு, டார்ச்சர் கூடுது. அப்போ அவன் மனதில் இதை திருப்பி அடிக்கணுங்கிற எண்ணம், அதுக்கு அவன் ஆர்மியாகும், வில்லனாகும், திருப்பி அடிக்கணும். ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு பாப்பாவுக்கு திருப்பி என்ன ரெண்டு கேட்பாங்க. ஒரு குறிப்பிட்ட வயசு பிறகு என்ன கொட்டிக்கு இருக்கும். சரியா? ஆமா, எனக்கு அவ்வளோ அடி வாங்கியிருக்கேன் நான். அதுக்கு மேலே இனி அடி வாங்க இயலாது. ரொம்ப ஸ்ட்ரிக்டும் இருக்கக்கூடாது, திறந்த சுதந்திரத்தையும் நீங்கள் கொடுக்கக்கூடாது. விளையாட போகிற நம்ம எக்ஸாம் நடக்க போகுது, உனக்கு என்ன விளையாட்டு ராபுதாத அப்படின்டா. அவன் படித்ததும் இல்லை, விளையாடினதும் இல்லை. என்ன உங்களோட பயத்துக்கு புத்தகத்தை மாற்றி வச்சுக்கிட்டு இருப்பான் மடிக்குள்ளே. நீங்கள் பார்க்கக்குள்ளும் ஒரே பக்கத்தில் 1.5 மணி நேரம் மாதிரி இருப்பான், அடுத்த பக்கத்துக்கு போகும். அவன் காது முழுக்க கிரவுண்டில் இருக்கிற சட்டத்தில் இருக்கும். அவன் படித்ததும் இல்லை, விளையாடினதும் இல்லை. ஸ்ட்ரிக். போடா விளையாடுறான்டா. அவன் விளையாட்டு பிள்ளையாவே பேத்துருவான், படிச்சுக்கிட்டு இருக்க மாட்டான். அவனுக்கு 2ஐயும் கலந்து கொடுங்க. மகன் எக்ஸாம் நெருங்குது தெரியும் தானே, இந்த 2 மாதத்தில் எக்ஸாம், விளையாடத்தான் வேணும். சரி, 5:30 மணிக்கு வீட்டை நிற்கணும். எத்தனை மணிக்கு? 5:30 மணிக்கு வீட்டை நிற்கணும். தெரியுதா நம்மவே? ஆமாம். இப்போ அவன் சுதந்திரமாக விளையாடுவான். 5:30 மணிக்கு அவனுக்கு பெல் அடிக்கும். இதுக்கு பிறகு நமக்கு பொல் அடிக்குமென்று தெரியும் அவனுக்கு. 5:30க்கு வந்துடுவான். இப்போ வந்து ஃப்ரீயாக படிப்பான். மாதிரியை தொழிட்டு வந்து குந்தான்னா அவனுக்கு இப்போ எந்த டென்ஷனில் விளையாடி முடிஞ்சு தானே. இப்போ புக்கில் நல்லா இறங்கி படிப்பான். இப்போ அவனுக்கு 2ம் செய்ய இயலும். விளையாட்டிலையும் வீரனாவான், படிப்பிலையும் திறமை உள்ளவன் ஆகுவான்.
களவுல விளையாடினா பெற்றை பிடிச்சிக்கிட்டு மோட்டர் பைக்கில் சத்தம் பெற அப்பா வந்து போல விட்டுருவான், அங்கேயும் அவுட். நீ பாப்பா தானே விட்டு மரணத்துக்கு அவன் பயப்படு, அடிப்பான் அடி 6 விளங்கிட்டான். அப்போ சுதந்திரமும் இருக்கணும், ஸ்ட்ரிக்கும் இருக்கணும், ரெண்டும் கலந்திருக்கணும். தேவைப்பட்ட நேரத்தை தீர்மானிக்கிறது பெற்றோர்கள் சாய்ஸ். அப்போ பிள்ளைகளை வளர்க்கும் போது அந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும். ஆனால் மார்க்க விஷயத்தில் சுதந்திரம் இல்லை, ஸ்ட்ரிக்ட் தான். மார்க்க விஷயங்கள் இருக்குதானே, அதில் ஆசைப்படுறாய் அப்போ பாடு இன்றைக்கு சுபவுதொல்லாமல் அங்கே ஸ்ட்ரிக்ட் தான். மார்க்க விஷயத்தில் சுதந்திரம் எல்லாம் கிடையாது. அவன் ஆசைப்படுறான், ஒவ்வொரு வருஷமும் அவன் பேர்தே கொண்டாட கேட்குற, என்ன செய்கிற, ஒரு தடவை விடுவோம்ங்கிற சுதந்திரம் மார்க்கத்தில் கிடையாது. இந்த மார்க்கத்தில் மாற்றங்கள் கொண்டு வரப்படாது. அதுதான் அந்த மார்க்கம் என்கிறதே ஒரு அழகானது, அது ரொம்ப இனிமையானது, அது சுதந்திரமானது, இதமானது. அப்படிங்கிற ஒரு மனப்பக்குவத்தோட மார்க்கத்தை கொடுக்கணும். அது ரொம்ப பெரிய ஒரு முக்கியமான விஷயம். அதில் ஸ்ட்ரிக்ட் தான். தொழுகை, குர்ஆன் ஓதுறது, நோன்பு வைக்கிறது, பாவங்களில் கைவிடுறது, பித்அத்துக்களில் செய்யாமல் இருக்கிறது, இதில் எல்லாம் ஸ்ட்ரிக்ட் தான். இது மகன், அது கூட ஹராம் இல்லை பாப்பா, என்ன சொல்ல பாப்பா, மார்க்கம் இது. நான் சொல்லல, அல்லாஹ் சொல்கிறான், பொத்து போ அப்படின்னு அதில் ஸ்ட்ராங்காக இருக்கணும். இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அது அந்த விஷயத்தில் நம்ம ஒரு நாளும் என்ன செய்யக்கூடாது, தவறு செஞ்சிடக்கூடாது. அடுத்தது, பிள்ளைகளுக்கிட்ட பேசும்போது எப்போவுமே சஜஸ்ட் பண்ணணுமே தவிர கொமெண்ட் பண்ணக்கூடாது. 2 விஷயம் இருக்குது. ஒன்று சஜஸ்ட் பண்ணுறது. சஜஸ்ட் பண்ணுறென்றால் கருத்து சொல்கிற மாதிரி கட்டளை இடுறது, கருத்து சொல்கிறது. இன்னொன்று கொமெண்ட் பண்ணுறது, கட்டளை இடுறது. இப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடுத்தவங்கள்ட்ட பேசும்போது அந்த இடிக்கிற மாதிரி கடுமையாக பேச மாட்டாங்க. ஆனால் சொல்ல வேண்டியதை சரியாக சொல்லிடுவாங்க, சொல்ல வேண்டியதை சரியாக சொல்லிடுவாங்க. உதாரணத்துக்கு, ஒரு பெரியாக்களாக இருந்தாலும் சரி, சின்னாக்களாக இருந்தாலும் சரி, சின்ன பிள்ளைகளுக்கிட்டையும் நபி அப்படித்தான் நடப்பாங்க, பெரியாக்களுக்கிட்டையும் அப்படித்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்வாங்க, நடந்துக்குவாங்க. என்ன ஒரு ஹதீஸை பார்க்கலாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட ஒரு மடியிலேயே ஒரு குழந்தை வளருது. அப்போ அந்த சகனில் சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. அந்த பிள்ளைட கை அங்கே இங்கே அலையுது. சகனில் சின்ன பிள்ளைகள அங்கேயும் கையை போகிறோம், இங்கேயும் கையை போகிற கூடாது தானே. அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பிள்ளைக்கு அங்கே இங்கே அலையக்கூடாதுன்னு சொல்லணும். ஆனால் அதை எப்படி சொன்னாருங்கிறத பாருங்க. எப்படி சொல்கிறாரு, அங்கே நாம் என்ன சொல்லுவோம், கைக்கு ஒரு அடி, அங்கே அலையப்படா, ஒழுங்காக சாப்பிடணும், தெரியுமா மாமாவை தெரியுமா எங்கிறது அப்படி இல்லை. பிள்ளைகளுக்கிட்ட மனசு நோகாமல் அழகாக பேசணும். எப்படி பேசினாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யா குலாம் சம்மில்லாஹ் தஆலா, பிஸ்மில்லா சொல்லணுமா, குல் பி யமீனிக், உங்கள் வலக்கையால் சாப்பிடணும். இப்போ மேட்டதுக்கு வர போகிறாங்க, சுற்றிக்கிட்டு வராங்க, பிஸ்மி சொல்லணும், வலக்கையால் சாப்பிடணும். குல் பிமா எலீக், உங்களோட பக்கத்தில் சாப்பிடணுமா. ஓகே, இப்போ அங்கங்கே அலையாத என்று சொல்லாமல் உங்களோட பக்கத்தில் சாப்பிடணும் அப்படிங்கிறாங்க. இப்போ அந்த கதவை பூட்டுங்கிறதுக்கும் அந்த கதவை பூட்டலாமாங்கிறதுக்கும் வித்தியாசம். வழங்கிட்டோம். இப்போ நாங்கள் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி வழங்கிட்டோம் ஒரு ஸ்பீச் ஒன்று, மேடை அன்னரம் எல்லாம் திருமுனை பிரச்சாரம் தான், மேடை பேச்சு தான். மேடை பேச்சு பேசிக்கிட்டு இருக்கிறோம். பேசிகிட்டு இருக்கும்போது 10 நிமிஷத்தில் முடிக்கவும் என்று துண்டை கொடுத்துட்டாங்க. மௌலவிக்கிட்ட துண்டை வேண்டி எடுத்து அதுக்கு ஒரு 10 நிமிஷம் பேசினார். என்ன, நான் எவ்வளவு தூரம் இருந்து உங்களோட ஊருக்கு பயானுக்கு வந்திருக்கேன், 250 கிலோமீட்டர் தள்ளி இருந்து வந்திருக்கேன். தலைப்பை சரியாக பேசணும் என்று நீங்கள் தான் சொல்கிறீங்க. நிர்வாகத்துக்கு திரும்பி ஏச்சு மேடையில் நானும் ஒவ்வொரு பாயிண்டாக வச்சுக்கிட்டு வாரேன். 10 நிமிஷத்தில் பயானை முடிக்கவும்டா நீங்கள் இனிமேல் என்ன கூப்பிடப்படாண்டார் வச்சார், இறங்கினார்.
அண்ணா வேனில் ஏறினார். அண்ணா போய்த்தார். அவர் மௌத்தாவும் போய்த்தார். அவர் இன்னொரு நாள் இதை நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். கிட்டால நான் தான் பேச்சாளர். இதை நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இன்னொரு ஊருக்கு போகிறேன். மாம்போலையில் இப்படித்தான் ஒரு மேடை பிரச்சாரம். அவர் தான் பேசிட்டு இருக்கார், நான் இருக்கேன். ஒரு ஆள் துண்டு எழுதி நீட்ட போனேன். பாண்டு பிடிச்சி எடுத்தேன். அதே எழுத்து 10 நிமிஷத்தில் பயானை முடிக்கவும். கிழிச்செறிஞ்சு ஓட்டு பேனையத்தான். இன்னும் 10 நிமிடம் பயானை நீட்டவும். இதை கொண்டே கொடுப்போம். இதை ரெண்டும் ஒன்றுதான். 10 நிமிஷத்தில் பயானை முடிக்கவும்னா அந்த மனுஷன் சூடாக வேண்டாம். அப்படி இல்லை. ஜவா துண்டத்தான் கிழிச்செறிஞ்சு ஓட்டு. இன்னும் 10 நிமிடம் பயானை நீட்டவும். இதை கொண்டே கூட வேண்டிப்பா இது. ஓகே, என்னோட பயமாக இப்போ மனசு அதை அக்செப்ட் பண்ணுது. இதைத்தான் சொல்கிற சஜஸ்ட் பண்ணுறேன். கமெண்ட் பண்ணாமல் சஜஸ்ட் பண்ணுறேங்கிறது இதைத்தான். ஒரு ஆளுக்கிட்ட பேசுகிறதுக்கு, ஒரு புருஷன் பொண்டாட்டிகிட்ட பேசுகிறதுக்கு, ஒரு பிள்ளைக்கிட்ட பேசுகிறதுக்கு ஒரு முறை இருக்குது. விளங்கிட்டான். இப்போ பொதுவாக ஒரு ஆள் மன ரீதியான பாதிப்புக்குள்ளாகிறதுக்கு 5 காரணம் இருக்குது. அதை நீட்ஸ் தியரி என்று சொல்கிறது. அன்பு தேவை, காப்பு தேவை, பாலியல் தேவை, பௌதீக தேவை, உணவு தேவை. இதில் அன்பு தேவை ரொம்ப பெரிய பாதிப்பை ஏற்படுத்துது இன்றைக்கு. அப்போ பிள்ளைகளுக்கிட்ட பேரண்ட்ஸ் என்ன செய்கிறாண்டா, சஜஸ்ட் பண்ணாமல் கமெண்ட் பண்ணுறேன். இப்போ நம்மளோட பிள்ளை அப்படியே பருவ வயதை அடைந்து 13 வயசாக போயிடுச்சு. வளமையாக பிள்ளை இங்கேருந்து ரோட்டை கடந்து சாச்சிரை விட்டு ஓடுறேன். அம்மா சாச்சிரை போகிறேன்னா போன்றேன். இப்போ பிள்ளை குமரா போச்சு. அவுட்லுக் வந்துட்டு. பிள்ளைக்கு தெரியாது. பிள்ளைக்கு தெரியுமா? பிள்ளைக்கு தெரியாது. அம்மா என்ன சாச்சிரை ஓடுறேன், காலோட போய் சாச்சிட்டு போ, சாச்சி பொடி உள்ளுக்கு சென்னா. இப்போ உம்மா எதிரி பிள்ளைக்கு. இப்போ உம்மா எதிரி. கொஞ்ச நாள் உம்மாட போக்கு சரியில்லை. பிள்ளை கமெண்ட் பண்ண. இப்போ பிள்ளை சொல்லுது, கொஞ்ச நாளாக உம்மாட போக்கு சரியில்லை, என்னோட இறக்கம் இல்லை. தங்கச்சியோட கடுமை இறக்கம். தங்கச்சி போக சொன்னதுக்கு விட்டுட்டா. நான் கேட்டதுக்கு காலோட பாவம் குளறிக்கிட்டு படுக்கும் பிள்ளை. உம்மா அப்படியே காலத்தால் ஒளிஞ்சு அப்படி எதிரியாகவே பார்த்துக்கிட்டு பள்ளிக்கூடத்துக்கு போவாள். அப்போ ஒரு பொடியன் ஹாய் எம்பான் பாய் என்னோட பேசிடுவாள் அவள். இப்போ அன்பு தேவை தான் இழுத்துக்கு போகும். இந்த உம்மா என்ன செய்யணும்? உம்மா சாச்சிட்டு போகிறோன்னா வாடி தங்கம், நீ இப்போ குமர் பிள்ளை, பெண்ணாம்பிரிய பிள்ளை, உண்ட பொறுமதி உனக்கு தெரியாது. முதல் மாதிரி இல்லை மகள், நீ தனியாக போப்படா தங்கம், சாச்சிட்டே போகணும் அவ்வளோதானே. சமைச்சு முடித்து நானும் பாரன் 2 பேரும் போவோம்மாலாம் தங்கம். இல்லாட்டி தாத்தாவோட போங்க, தனியாக போப்படா, சரிதானே. இப்போ பிள்ளைக்கு வா நமக்கு என்ன மதிப்புடாப்பா அண்டு வளங்க. இதைத்தான் சஜஸ்ட் பண்ணுறேன். இப்போ நாம் என்ன செய்யறோம்டா, பிள்ளை வளர்க்குற பேரில் நாம் அதிக அறிஞ்செழுதுற உடைப்பங்கால் பா பிள்ளைகளும் பாப்பா ஸ்கூலில் ட்ரிப் போகிறோம் வாப்பா. எங்கே ட்ரிங்கா இருக்கிறோம். என்னையா 2000 ரூபாவாம். கையை முறிப்பினும் ட்ரிப்பன் படா அவளுக்கு. இவன் பாப்பான் எவ்வளவு காசை வச்சுக்கிட்டு வாப்பா, நமக்கு ஒரு 2000 ரூபா தர்றதுக்கு ஏலாம், பள்ளிக்கு சந்தாலே 3000 ரூபா கொடுக்க. இவரெல்லாம் ஒரு தகப்பன் அப்படின்னு அப்படி பெருத்தனமாக இருப்பாங்க. அப்படி இருக்கக்கூட ஒருத்தர், டேய் இந்த தூள் ஒன்றிக்கு அடித்து பார்ப்பானோட, இவருக்கு மகனை பிறந்து நாம அசிங்கப்பட்டு இவர் அவமானப்படுத்தணும், மகனே பாப்பாவை பழி வாங்குறதுக்கு அடிப்பான் தூள். இதனால தான் பிள்ளைகள் பொழுதாகிற, பாப்பாவை பழி வாங்குறதுக்கு, உமாவை பழி வாங்குறதுக்கு, அதுக்கு தான் அடிக்கிறான். அது மரம் பழையிட்டானண்டா அவுட். அதான் நான் 2-3 தடவை போதை வசத்துக்குள்ளே இறங்கிட்டானண்டா மரம் அவனுக்கு அதை விட்டு கொண்டாமல் பேய்த்திரும். விட்டு வீட்டுக்கு கேட்குற கோமட்டை கலவரத்து விற்று போட்டு பேய்த்திருவான். பாத்ரூம் போனால் கோமட்டை இல்லை அப்படி கேஸ் இருக்கு. என்னத்த ஒரு கேஸ் வந்துச்சு. வந்து என்ன பாத்ரூம் போய் பார்க்குற மவுளைக்கு கோமட்டை காணல மவுளுக்கு, அதையும் களவெடுத்து இவன் தூள் குடிச்சிட்டான் மவுளையும். அப்போ குறை போத்தல் சீனி போத்தல் எல்லாம் பெய்திருப்பேன். வாப்பா மகனை கூப்பிட்டு, மகன் எங்கே போகணும்,
ட்ரிங்கோ போ, நாம் போவோம். காலம் கெட்டு கிடக்கு. ஒன்றை விட்டு பிரிஞ்சு என்னால் நிம்மதியாக இருக்கே இல்லாது. உன்னை கவனிக்காமல் விடுவாங்க, கடலில் குளிப்பாங்க, உனக்கு அப்படி இப்படிண்டா. அதனால் தாங்க இல்லைம்மா, ட்ரிங்கோவு தானேம்மா போகணும். நாம் போவோம். பிள்ளை எல்லாத்தையும் இதை பாவிக்குங்களா, அதை இதை எனக்கு ஒன்று இலக்கையலாம் மகன்ட்டு அன்பைத்தான் சொல்லணும். அப்போ அவனுக்கு பாப்பா நம்மளோட எவ்வளோ இறக்கமாக இருக்கார் வாப்பா. அப்போ சரிதான், ட்ரிங்கோ தானே போகணுன்னா ஃபேமிலியோட போவோமே. அதை அப்படியே அழகாக சொல்லணும். நீ இவளோட போவாங்க, உனக்கு ரொட்டியும் தராமல் மறந்து போய் போவான்னு. நாம் அப்படி இல்லை, நாம் போய் இறங்கி ஹோட்டலில் திண்டு இடத்துக்கு போய் நாம் அம்மா தங்கச்சி எல்லோரும் நாம் போய் நான் குளிச்சு நான் வருவோம் மகன், நான் போவோம், இந்த லீவுக்கு போவோம். ஓகே அப்படின்னா பிள்ளைக்கு ரைட் கிளியர். அப்போ பிள்ளைகளுக்கிட்ட பேசும்போது சஜஸ்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணாதீங்க. ஒரு விஷயத்தை நீங்கள் இல்லைன்னு சொன்னால் காரணம் சொல்லுங்கள். ஒரு விஷயத்துக்கு தண்டிச்சா இன்னத்துக்கு தான் நான் தண்டிக்கணும்னு சொல்லி தண்டிக்க. என்னத்துக்கு அடி விழுதுன்னு தெரியாமல் அடி விழும். படுத்தவனுக்கு அடி விழும், என்னத்துக்கு அடி விழுதுன்னு அவனுக்கு தெரியும். அதில் அந்த சூடு ஏற்றி விடுற உண்மை தானே. அந்த சூடு ஏற்றி விடுற அவன் காலத்தில் இருந்து போடி என்னை பள்ளிக்கூடத்துக்கு போடான்னு அவன் பாஞ்சிடுவான். இவன் அடிக்க போனால் அவன் ஓடிடுவான். ஏன்டா இவன் ஃபர்ஸ்ட் கவர் போகிறவன் ரோட்டுக்கு வர மாட்டான்டா. அவனுக்கு நல்லா தெரியும் உம்மோட வீக்னஸ். ரோட்டில் போய் நின்று வாவன் இப்போ வந்து அடியே நம்ம அவன் அந்த கேட்டு வரைக்கும் விரட்டிக்கு வந்து வாடா உள்ளுக்கம்பா அவன் அடி வாங்குறதுக்கு வருவானா, நிற்பான். அதுக்கு ஒரு ட்ரிக்ஸ் இருக்கு. இப்படி புள்ள பாஞ்சா அதுக்கு ஒரு ட்ரிக்ஸ் இருக்கு. ஓடக்குள்ள செல்லணும் மகன், நீங்கள் ஓடினா 10 அடி, நின்றா 1 அடி, நீங்களே சாய்ஸ் பண்ணுங்க நிற்ப. அப்படி இல்லாமல் ஓடினா கட்டாயம் 10 அடி அன்றைக்கு அடித்து பாருங்க, இன்னொரு நாளைக்கு ஓட மாட்டேன். அது பொம்பளைகளுக்கு நான் சொல்கிற தகவல். சிரிச்சுக்கிட்டு இருக்காமல் ஐடியா சொன்ன மாதிரி இருக்கும். அதுக்கு தான் 10 அடி மாவனே, ஓடினா 10 அடி, நின்றா 1 அடி தான். ரைட். இப்போ இந்த கடுப்பில் இப்போ இருப்பா இவன் எதில் இன்றைக்கு இவன் ஸ்கூலுக்கு போகலை, பொருள் வாப்பா விரட்டும், நான் அடித்தா தானே நீ ஓடுற, வாப்பா விரட்டும் அப்படி வந்துட்டு அப்படியே கூட தலைக்குள்ளே இந்த பிரச்சனை மட்டும்தான். அந்த ஆளுக்கு 1000 பிரச்சனை. கடையில் பிஸ்னஸ் பிரச்சனை, காசு பிரச்சனை, கடன் பிரச்சனை, அப்படியே விரக்குள்ள மோட்டர் பைக்கில் ஒருத்தன் தட்டி விட்ட பிரச்சனை, டிராஃபிக் பிடிச்சி எழுதி விட்ட ஃபைன் பிரச்சனை, 1008 பிரச்சனையில் சும்மா கடுப்பாக வருவான். வந்தால் பொண்டாடி தான் ஆறுதல் படுத்தணும். இதுங்க இருக்கலாம், என்ன செய்யல அதெல்லாம் வரேன் விட்டு போட்டு விடுங்கன்னு சொல்லி கூல் பண்ண வேண்டிய அவர் வாங்குவோம். என்ன பிரச்சனை, அவன் தான் வாரானே, அவனை உள்ளுக்கு இருந்துக்கிட்டு வாங்கோ அப்படின்றா. அவனுக்கு இனி அந்த ஏற்கனவே ஒரு 80 சூட்டில் வந்தவனுக்கு இப்போ 120 நீக்கி மீட்டர் செருப்பை கலட்டாமல் செருப்பை உதறுவான். ஒன்று பூக்காண்டுக்கு ஒன்று படியில் அப்படியே வந்து உள்ளுக்கு ஒன்றும் பேச மாட்டான். ஏறக்குள்ள உங்களோட பிள்ளை செஞ்ச வேலை தெரியுமான்னு 2வது அப்படியே குண்டை தூக்கி போட்ட உடனே பிள்ளை என்ன செஞ்சுட்டே தெரியாமல் இங்கே வாடான்னு கூப்பிட்டா கடை இருந்து வாரவா பட்டோவியோட வாராராக்கி மாட்டோம். அவனும் செல்லமாக ஓடி வருவான். பலார 6 பேர் சூடு ஏற்றி விட்டு இவத ஏற்றி விட்டா சலாரன். இப்போ அடுத்தது என்ன, அவ சூடாகுவா, என்ன மாட்டுக்கு அடிக்கிற மாதிரி அடிக்கிறது. அவள் தான் எல்லாத்தையும் சூடேற்றி போட்டு பிள்ளைக்கு அடிக்கல, மாட்டுக்கு அடிக்கல, நான் மாட்டுக்கு அடிக்கிற மாதிரி அடிக்கிறேன்றோடனே மாடு இப்படி தாண்டி அடிக்கிறேன் ஒரு அடி அங்கே அடித்து காலிக்கோட்டு வரைக்கும் பெய்திரும். என்ன நடந்த வாங்கோ என்று சொன்னது தான் பிரச்சனை. அப்போ பிள்ளைகள்கிட்ட எப்படி நடக்கிறோம், புருஷன்கிட்ட எப்படி நடக்குங்கிறது நமக்கு தெரியும். ரொம்ப பெரிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம். நேரம் போயிட்டு இருக்கி நம்ம முக்கியமான ஒரு சில விஷயத்தை நம்ம பேசி முடிப்போம். ரைட். பிள்ளைகள் விஷயத்தில் தயவு செஞ்சு ஃபோன் கொடுக்காதீங்க. இது பெரிய ஒரு ஆபத்தான ஒன்று. இந்த ஃபோனில்
கேம் விளையாடினாலும் சரி அல்லது ஃபோன் பாவிச்சு வேறு தொடர்புகள் வந்தாலும் சரி ஃபோன் தேவையில்லை பிள்ளைகளுக்கு. ஏ லெவல் முடியட்டும், அதுக்கு பிறகு ஃபோன் கொடுப்போம். நம்மளோட ஆக்கள் செய்கிற தவறு என்னண்டா, ஓ லெவலில் நல்ல ரிசல்ட்ஸ் எடுத்தா உனக்கு ஃபோன் வேண்டித்தான் அப்படின்றா என்ன அர்த்தம்ண்டா, நீ ஓ லெவலில் பாஸ் பண்ணேன்டா உன்னை நாசமாக்குறேன் என்ற அர்த்தம். எப்போ ஃபோன் கொடுப்போமோ அப்போ அவர் நாசமாக்கிட்டார். எதிரிட பிள்ளை ஓ லெவலில் ஓல் ஏ எடுத்து அதுக்கு இவன் கிஃப்ட்டு கொடுத்த ஒரு ஃபோனை கொண்டு போய் பொண்டாட்டி கேட்டிக்கா, அவனோட உங்களுக்கு வர ஒத்து போகிறல்லையே, அவன் பெரிய சண்டைக்காரன் இல்லைவா, இப்போ பெரிய ஃபோன் 70,000 ஃபோனை கொண்ட கொடுக்கல, அடியே அந்த ஃபோனை கொடுக்குறதே அவனை பழி வாங்கிறதுக்கு தான். ஃபோனை கொடுக்குறதே அந்த எதிர்ப்புக்கு தான். அவனுக்கு விளங்கிய மாட்டான், உனக்கு விளங்கிய மாட்டா, இருந்து பார் என்ன நடக்குதுன்ட்டு. ஃபோனை கொண்டு கொடுத்ததோட இவருக்கும் பெரிய வரவேற்பும் டீயும் மகனாலே பிறகு வந்து சண்டையும் சமாதானமும் ஃபோனும் பிள்ளைக்கு 70,000 ஃபோன் பண்ணி தந்துவிட்டு போனோமா ஷாலான்னு. அதோட அவரை படிப்பு சரி மரா ஹோலையா எங்கே எடுத்த ஏ லெவலில் ஃபெயில். ஃபோன் பிள்ளைகளுக்கு கொடுத்தாதீங்க, அதுலேயும் பொம்பளை பிள்ளைகளுக்கு அறவை கொடுக்காதீங்க. நீங்கள் கொடுக்காட்டியும் ஃபோன் கொடுப்பானுகள் பிள்ளைகளை செக் பண்ணி பாருங்க. ஒரு வாப்பா மகளை கூட்டிக்கு வந்துச்சுன்னா இது 8வது ஃபோன் மௌலவி, அவளுக்கிட்ட ஃபோன் தான் கொடுக்கானுகள் பொடியன்னுகள். வீட்டை சார்ஜ் பண்ணுறதும் இல்லை, எப்படி பேசுகிறாள்னு தெரியும். அவன் சார்ஜ் பண்ணி பெட்டி மாற்றுறான், உங்களுக்கு தெரியா. ஸ்கூலுக்கு போகக்குள்ள பெட்டியை கொடுத்து விட்ருவான். இந்த பெட்டியை கொடுத்து போட்டு அந்த பெட்டியை வேண்டி எடுப்பார். இந்த ஃபோன் கடையில் சில பொடியன்கள் ஃபோன் வேண்டக்குள்ள எக்ஸ்ட்ரா பெட்டி ஒன்று வேண்டுறானுங்கள்ண்டா அது பொம்பளை பிள்ளைக்கிட்டான். எக்ஸ்ட்ரா பெட்டியும் ஒன்று அவுட் விளங்கிட்டான். அப்போ அந்த ஃபோனை நாம் கொடுக்க தேவையில்லை, அவனுகள் கொடுப்பானுகள். கவனம், பிள்ளைகளை கட்டாயம் நம்ம வாட்ச் பண்ணணும். பிள்ளைகளை ஃபோன் பழக்க போடாது, ஃபோன் எந்நேரம் கொடுக்க போடாது, அது பெரிய ஒரு ஆபத்து. அதில் இந்த பப்ஜி ஃப்ரீ ஃபயர் விளையாட்டுகள் இருக்குதானே, தெளிவான தெளிவான ஹராம். எப்படி ஹராம்? உருவப்படம் தானே பெரிய பாவம். அஷத்து அதாபன் யௌமல் கியாமன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மறுமையிலேயே கடுமையான தண்டனை யாருக்கு தெரியுமா? உருவப்படம் வரைகிறார்களுக்கு. அந்த உருவப்படத்தை திருடியில் வரைஞ்சது தான் கேம். பப்ஜி ஃப்ரீ ஃபயர் அது இது எல்லாமே. அவனை குனிய வச்சு நிமிர வச்சு ஓட வச்சு குந்த வச்சு கொல்ல வச்சு எல்லாத்தையுமே நம்ம கையால் செய்கிறோம். அந்த உருவப்படத்தை இயக்குறோம் போல தாவனாலே சிம்மவில் விடுவான், பாவத்துக்கு துணை போகிறோம். அப்படி நம்ம செய்யக்கூடாது. அடுத்தது அதில் உள்ளதெல்லாம் நெகட்டிவ் தாட்ஸ், கொல்லு 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 கொண்டு அடுத்தவனை சாவடி. எதுக்காக நீ அவனை சூட் பண்ணுற? அவன் அம்மா எழுத்தானா, தங்கச்சி எழுத்தானா, வாப்பாவை எழுத்தானா, என்ன செஞ்சதுக்கு அவனை நீ சாவாடிக்கிற? ஒன்றும் செய்யலை, சும்மா சாவாடிக்கிறதுல அவ்வளோ சந்தோஷத்தை இந்த கேம் பிள்ளைகளுக்கு கொடுக்குது. மனசு கல்லாகி கரடு முரடாது. அப்போ பேனையால் குத்தாமல் இருப்பானா? அப்போ கையை விட்டாமல் இருப்பானா? என்ன செய்வான்? மனசில் இறக்க குணத்தை வளர்க்க வேண்டிய பிஞ்சி மனசில் கொல்லு என்கிற ஒரு விஷயத்தை சொல்லு என்கிறது தான் இந்த கேம். இந்த கேமை தான் செல்லு. அடுத்தது டைம் வேஸ்ட். அதில் உட்கார்ந்தா எல்லா தொழுகையும் அவுட் 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 அவுட். டேய் பாப்பா வந்துடுவாரா, சமைக்கணுண்டா, கொச்சிக்கா வண்டிக்கு வாடாண்டு உம்மா கெஞ்சி வா, பொறுமா 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 பொறுமா, இன்ன 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 இன்னாண்டு பாப்பாவும் வந்துடுவார். கடைசி வரைக்கும் அவன் விஷயம் பெய்ய மாட்டான். பாப்பா ஃபோனை கேட்டால் உத்து ஒரு பார்வை ஒன்று பார்ப்பான். உழைட்டான். ஒரு ஆள் வந்து பிள்ளைய கூட்டிக்கு கவுன்சிலிங் கூட்டிக்கு வந்தார். ஃபோனை இல்லைன்றதுக்கு மௌலவி இங்கே பாருங்கள் நடந்ததுண்டு ஃபோனில் காட்டினா ஜன்னல் எல்லாம் தூள், சோபா செட்டை கத்தியெல்லாம் கிழிச்சு அப்படியே பிரட்டி வச்சிருக்கேன். என்னஞ்சன்னு கேட்டேன். ஃபோனை இல்லைன்றதுக்கு இதெல்லாத்தையும் உடைச்சி போட்டேன். நீங்கள் கையை முதல் உடைச்சிருந்தா ஜன்னல் உடைஞ்சிருக்காதே. அவன் என்ன பார்க்க என்ன விழக்கூடாது, கவுன்சிலிங் கண்டு கூட்டிக்காது, இருந்தால் கையை உடைக்கிறதுக்கு ஐடியா கொடுக்குறேன்னடா. வேறு வழி இல்லைம்மா, உடைக்கணும். கடுமையாக துள்ளிக்கிட்டு பாப்பாவுக்கு எடுத்துக்கிட்டு ஜன்னல் ஒட்டச்சிட்டு கதவு கிட்டிக்காரடா அப்படியே பிடிச்சி உடச்சி போட்டு போட்டால் அது கிடக்கும், மரம் ஒட்டிடும். அது கொஞ்சம் நாளைக்கு பேண்டேஜை போட்டால் உடச்சி போட்டு போட்டுருவோம். நாம் இதில் எல்லாம் நோ எக்ஸ்கியூஸ். இந்த ஃபோனுக்கு பிள்ளைகள் எடிட் ஆகிட்டுண்டா பாப்பாவுக்கும் கழுத்தில் கத்தி வைக்கும், கொடுத்துடாதீங்க. அப்போ நாமளும் ஃபோனை அளவுக்கு பாதிக்கணும். பிள்ளைகளுக்கிட்ட ஃபோன் கொடுக்கப்படா. ஆகப்பெரிய தப்பு ஜூம் கிளாஸ். இப்போ ஜூம் கிளாஸ் முடிஞ்சாலும்
ஃபோன் முடிஞ்ச மாதிரி இல்லை. ஏனண்டா மாஸ்டர்மார் டீச்சர்மார் கோவிக்கப்படா, நீங்கள் நல்ல ஒரு லேசை கண்டுட்டீர்கள். எல்லாருக்கும் பிள்ளைகளுக்கு ஒரு வாட்ஸ்அப் குரூப்பை உருவாக்கி போட்டு ஒரு அசைன்மெண்ட்டாக டக்குன்னு அப்படி தட்டி விட்டுட்டு நாளைக்கு இந்த கணக்கை எல்லாரும் செஞ்சுக்குவாங்கங்கிறது. இவருக்கு வேலை மிச்சம். எப்படி வேலை மிச்சம்னா இவர் ரெடி பண்ணுறதும் இல்லை. டேய் மஜோன், இந்த 8ஆம் வகுப்புக்கு இந்த 2வது யூனிட்டில் ஒரு கேள்வி ஒன்று அனுப்பிவிட்றான் அண்டா, அவன் அந்த ஸ்கூலில் படித்து கொடுக்குறவன் இவருக்கு அனுப்பிவிடுவார். ஓகே இவர் அங்கால தட்டி விட்டுருவார். இதை நாளைக்கு எல்லாரும் செஞ்சுக்கானோடு படுத்துடுவார். வேலை மிச்சம். இப்போ பிள்ளைகள் எல்லாருக்கும் சார் கணக்கு அனுப்புவார், சார் கேள்வி அனுப்புவார், சார் அசைன்மெண்ட் அனுப்புவார் என்று உம்மாட போன பாப்பாட போன வேண்டி எடுத்து அசைன்மெண்ட்டும் செய்கிறது தான், அசாதாரண விஷயமும் செய்கிறது தான். இப்படி தான் பிள்ளைகள் பழுதாகுது. விளங்கிட்டா? நாங்கள் சார் மார்க்கிட்டு செல்லணும், நேரடியாக படித்து கொடுங்க, நேரடியாக படித்து கொடுங்க என்று சொல்லணும். இல்லை பிள்ளைகள்கிட்ட ஃபோன் கொடுக்குறல, என்ற வாட்ஸ்அப்புக்கு அனுப்புங்க, நான் புரிந்தெடுத்து பிள்ளைட கையில் கொடுக்கணுன்னு சொல்லணும். சரிதானே? அதில் நான் ஒரு ஆளுக்கிட்ட சொன்னேன், நீங்கள் உங்களோட ஃபோனுக்கு எடுத்து பிள்ளைகளுக்கு கொடுங்கன்னு சொன்னேன். ஒரு கிழமை அவரை ஃபோனுக்கு அனுப்பி டீச்சரை கூட்டிக்கு ஓடிட்டான் அவன். அதுவும் ஆவது கொஞ்சம் கவனம். எனவே ஃபோன் விஷயம் கொஞ்சம் டேஞ்சர், அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இது முக்கியம். அடுத்தது போதை வஸ்து பாவனைகள். பிள்ளைகள்கிட்ட ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸ்கூல் பிள்ளைகள் பாவிக்கானுகள். ஸ்கூலில் சாக்லேட்டில் போகுது, ஐஸ், குச்சி ஐஸ்கிரீம், இதில் எல்லாம் போகுது. நிறைய கேஸ் நம்மகிட்ட வந்ததை சொல்கிறேன் நான். இதில் எல்லாம் போகுது. இந்த விற்பனையாளர்கள் பழக்கப்பட்டவர்களை அதிகப்படுத்தி விற்பனையை அதிகப்படுத்துகிறாங்க. அது அவங்களுடைய வியாபார தந்திரம். ஒன்றை கூட்டணும்டா பாவனையாளர்கள் கூடணும். பாவனையாளர்களை எப்படி கூட்டுறண்டா, ஃப்ரீயாக 3 தடவை கொடுத்தா 3க்கும் சேர்த்து 4வது தடவை காசு வந்துடுவார். இதுதான் அதில் பழக்கம். ஏனண்டா இந்த போதை வஸ்து பாவனையால் மூளையில் டோப்பமைன் ஹோமோன் கூடும். டோப்பமைன் ஹோமோன் கூடினால் அது அதே நேரத்தில் திரும்ப கூட வேண்டிய ஒரு தேவையை மூளோட ஹைப்போதலம்ஸ் ஏற்படுத்தும். அந்த மூளோட ஹைப்போதலம்ஸ் அந்த தேவையை ஏற்படுத்துறது உடலில் கடும் வலி வரும், தூக்கம் இல்லாமல் இருக்கும். அந்த வலியை நிறுத்தணுமெண்டா அதை பாவிச்சே ஆகணுமெண்டா களவெடுப்பான், இல்லாட்டி கழுத்தை வெட்டுவான். என்ன செஞ்சாலும் அதை பாவிச்சே ஆகுவான் அவன். அதனால் பாவனையாளர்கள் கூறுறாங்க. இந்த பாவனையாளர்கள் எப்படி விஸ்வரூபம் எடுக்கிறாங்கன்னு சொன்னால், ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கிட்ட, ஒரு மாணவன்கிட்ட கேட்டேன், பாப்பா ஒவ்வொரு நாளும் 1000 2000 வந்து நீ பாவிக்கிறையே, காசு இல்லாட்டி நீ என்னடாம்பி செய்வேன்னு சொன்னதுக்கு, களவெடுப்பேன், பாப்பாட உம்மாட சாஜிர ஃபேஸுக்குள்ளே எடுப்பேன் என்று ஒவ்வொரு வாக்கு மூலமாக தந்து அப்ரூவல் ஆனான். கடைசி அதுவும் உனக்கு இல்லாட்டி என்ன செய்வா என்று கேட்டதுக்கு, அதுக்கு ஒரு முறை இருக்கின்றான். என்னடாம்பி என்று கேட்டதுக்கு 5 பேர் ஆள் பிடிச்சி கொடுத்தா 1 ஃப்ரீ என்றான். அந்த 5 பேர் தான் நம்முடைய பிள்ளைகள். நாம் நினைக்கமே நம்மட பிள்ளை தங்கமண்டே, நம்மட பிள்ளை அவன் பிரைன் வாஷ் பண்ணுவான். அவனுக்கு காசு இல்லாட்டி அந்த கிளாஸில், அந்த தெருவில், அந்த அல்லையில், அந்த கிரவுண்டில், அந்த சுற்று வட்டாரத்தில் 5 பேர் ஆள் தேடுவான். அவன் அந்த 5 பேர் ஆள் தேடுவதற்கு அவன் மேக்சிமம் உசுரை விட்டு பாடுபடுவான். அந்த 5 பேரில் ஒரு ஆள் அவன் சொந்த தம்பியாக இருந்தாலும் யோசிக்க மாட்டான், சொந்த மருமகன் இருந்தாலும் யோசிக்க மாட்டான், மச்சினனை யோசிக்க மாட்டான். ஆள் பிடிச்சி கொடுத்து அதை பாவிச்சா தான் அவனுக்கு நிதானம் பெறும். அந்த 5 பேர் தான் நம்முடைய பிள்ளைகள். இதில் தான் பல்கி பெறுகிறது. பெருத்தா இவர் பாவிச்சு பழகினா நம்மளோட இனி களவு, ஊருக்குள்ளே நடக்கிற களவு, சிலிண்டர் களவு, நெல் களவு, மோட்டர் பைக்கில் களவு, மோட்டர் பைக்கில் பெட்ரோல் களவு, இப்படியெல்லாம் களவு போகிறதும், வீட்டுக்குள்ளே நகை களவு போகிறது, இப்படியான விஷயங்கள் அந்த தூள் பாவனையாளர்களால் போகுது. இந்த பாழா போன இந்த போதை வஸ்து பாவனையால் குடும்பங்கள் சின்ன பின்னமாகுது, குடும்பங்கள் சிதறுண்டு போகுது, மனைவியை கவனிக்காத கணவன் உருவாகுது, பெற்றோர்களை சித்திரவதை செய்யக்கூடிய பிள்ளைகள் உருவாகுறாங்க. இந்த ஜெனரேஷனில் என்ன நடக்கும் என்றால் அடுத்த ஒரு கட்டம் பெறும். இந்த போதை வஸ்துக்கு எடிக்ட் ஆனவங்களுக்கு இருக்கக்கூடிய முதல் பிரச்சனை, உடல் பிரச்சனை நிறைய இருக்குது, ஃபிசிக்கலி மென்டலி 2 வகையான பிரச்சனைகள் இருக்குது. ஒன்று ஆண்மை குறைவு ஏற்படும். ஆண்மை குறைவு இல்லை, ஆண்மை மொத்தமாக இல்லாமல் போகும். ஆண்மை இல்லாத சமுதாயம் இன்னும் கொஞ்ச நாளையில் அதிகமாக போகுது. ஏனெண்டா போதை வஸ்து பாவிக்கிறார்கள் இப்போ இருக்கிறாங்கன்றால் இன்னும் ஒரு 10 வருஷத்தால் ஆண்மையற்ற சமுதாயம் அதிகமாகும். ஆண்மையற்ற சமுதாயம் அதிகமானால் வேசிகள் அதிகமாகுவாங்க.
உங்களுக்கு விளங்கும்னு நினைக்கிறேன். அப்போ அந்த 2 தவறும் ஒரு சமுதாயத்தில் இருந்தால் அதாவது கேவலப்படுத்துவான். இவ்வளோ பெரிய ஒரு ஆபத்து, ஒரு பெரிய ஒரு விளைவு நடக்குது தெரியுமா? இதான் பயமாக இருக்கிறது. என்ன நடக்குது? பொருளாதாரம் இல்லாமல் போகுது, காசு பணம் இல்லாமல் போகுது, அறிவின் உற்பத்தி அற்று போகுது. நமக்கு படித்து திறமையாகி ஆளக்கூடிய திறமையுள்ள சமுதாயம் நம்முடைய இஸ்லாமிய சமுதாயங்கள் அதிகமாக இருக்கிறாங்க. எல்லாத்துலேயும் இருந்தாலும் நம்முடைய இஸ்லாமியர்கள் நல்ல திறமை உள்ளவர்களாக இருந்தாங்க. அப்போவில் இருந்த போதை வஸ்து பாவிக்காதவன் இவன், பெரும் தவறுகள் செய்யாதவன் இவன், எல்லா இடத்துலையும் நம்முடைய முஸ்லீம் ஒருத்தன் இருப்பான், நிர்வகிச்சுட்டு இருப்பான். அவ்வளோ டேலண்ட், அவ்வளோ திறமை, அவ்வளோ பவர்ஃபுல் மூளை. அது இப்போ இல்லாமல் போகுது. அப்போ எதிர்காலத்தை நினைச்ச பயமாக இருக்குது. அப்போ வெறும் சாக்கடைகளாக, சப்பி துப்புப்பட்ட வைக்கலாக, வெள்ளத்தில் அடிபட்டு போகிற நுரைகளாக நாம் இருக்க போகிறோம். பேரளவில் வெறுமில் முஸ்லீமாக இருந்துக்கிட்டு நாசமாக போக போகுது. எனவே இது பெரிய ஒரு ஆபத்து. இந்த போதை வஸ்து பாவனை அதை தடுத்து இல்லாமல் ஆக்கணும் என்றால் நம்முடைய ஒவ்வொருத்தருடைய வீடும் கவனம் செலுத்த வேண்டும். ஒவ்வொருத்தரும் பிள்ளையை கவனிக்கணும். இன்றைக்கி நாம் வேலைக்கு போனால் கடையில் ஊட்ட வந்தால் ஃபோனில் புள்ள தானாக வளருது. கோழி, இறைச்சி கோழி வளர்க்குற மாதிரி பிள்ளை வளர்த்துக்கிட்டு இருக்கோம். பிள்ளைய நாம் வளர்க்கணும். பிள்ளைய இந்த ஊர் வளர்க்கப்படா, பிள்ளையை நாம் வளர்க்கணும். பிள்ளைகளோட நாம் இருக்கணும், பிள்ளைகளோட கதைக்கணும், பிள்ளைகளோட விளையாடணும். பொண்டாட்டி புருஷன் இருந்து பேசணும். புருஷன் பொண்டாட்டிக்குள்ளேயே பேச்சு இல்லை. 2 பேரும் ஒரு சேரில் உட்காந்துக்கிட்டு அவள் ஒரு ஃபோனில் அவள் ஒரு ஃபோனில் எப்படி வாழ்கிற? தயவு செஞ்சு இந்த ஃபோனை தூக்கி வச்சு இது போன்ற உள்ளத்தை உருக்கும் காணொளிகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பிறருக்கும் காணொளிகளை பரிந்துரை செய்யுங்கள். இல்லாமல் அல்லாஹ் வரலாறு பின்னணியிலிருந்து இந்த பலஸ்தீனத்தை நாம் பார்க்கலாம்னு நினைக்கிறேன். யாரை பின்பற்றான்? யூத கிறிஸ்தவர்களை பின்பற்றிட்டு மஸ்ஜிதுல் அக்ஸா வெற்றி கொள்ளப்படும் என்றால் அது எப்படி?